ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். பிராப்தம்னு ஒன்று உங்களுக்கு இருந்தா உங்க கண்ணில் இது படும், நீங்க இதை செய்வீங்க. நீங்க ஏன் பிரச்சனையை நினைச்சு கவலைப்படுறீங்க? உங்களுக்காக பெரியவா இருக்கிறாங்க, தான் நான் இருக்கிறேன். என்னை நம்பி நான் சொல்ற இந்த அதிசூட்சமமான ரகசிய பரிகாரத்தை பண்ணு, உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீந்துரும் அப்படின்னு சொல்லி பெரியவா ஒவ்வொரு பிரச்சனைக்கும், நம்மளோட மீள முடியாத ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையா சொன்ன நிறைய பரிகாரங்கள் அடங்கின ஒரு தொகுப்பாக தான் இதை கொடுக்கப்படும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இது பெரியவாவை பற்றி மட்டுமே, அவங்க சொன்னது பற்றி மட்டுமே சொல்ல போகிறோம். இது ஒரு பெரியவா புராணம். நீங்கள் தலையே போகக்கூடிய கஷ்டத்தில் இருந்தாலும் நிச்சயமாக அதை போக்கக்கூடிய சக்தி இதை கேட்டாலே உங்களுக்கு வந்துடும். இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு பெரியவா எப்படி, பெரியவாவோட சக்தி என்ன அப்படின்னு தெரியாதவங்க இன்னும் உலகத்தில் இருக்கிறாங்க. இருந்தாலும் பெரியவா பற்றி தெரிஞ்சவங்களா இருந்தால் கூட பெரியவா அப்படிங்கிற அந்த பேரை சொன்னாலும், பெரியவா சரணம்னு சொன்னாலும், பெரியவாவை பற்றி நினைச்சாலும் பெரும் புண்ணியம் உண்டு. நம்மளோட பிரச்சனைகள் தீரும். முதல்ல பெரியவாட்டிருந்தே ஆரம்பிப்போம். பெரியவா ஒரு ஊருக்கு இது போயிட்டு இருக்கிறாங்க, பிரயாணம் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பொதுவாக யாத்திரை பெரியவா இந்தியா முழுக்க கால்நடையாக நடந்து போகிறது உண்டு. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே பெரியவா நுழைஞ்சிட்டாங்க. பூர்ணகும்ப மரியாதை, எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் இங்கே தான் போகிறேன், தங்க போகிறேன் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அதுவும் காலையில் அவங்க புறப்பட்டு வேற ஒரு ஊருக்கு போக வேண்டிய கட்டாயம். ஆனால் அந்த ஊர் வழியாக போகாமல் வேற ஒரு ஊர் வழியாக போகிறாங்க. அதுவும் திடீர் பயணம். உடனே கிளம்பணுன்ட்டாங்க. அதை கிளம்பி கரெக்டாக ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து சுத்துக்கட்டு வீடு. உள்ள தாழ்வாரம் தாண்டி கூடத்தை தாண்டி அரை ரூம்லாம் இருக்குது. அப்படி உள்ளே நினச்சதும் வீட்டு ஓனருக்கு ஒரு ஆச்சரியம். வரணும் பெரியவா உள்ளே வரணும், பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம், பெரியவாவோட காலடி படுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. பூர்ண கும்பம் மரியாதைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அதெல்லாம் பெரியவா அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ரூமில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்களாம். ஒன்றும் இல்லை பெரியவா, சட்டு முடி ஜாமான் இருக்குது. அடுத்த ரூமை காட்டி இதில் என்ன இருக்குது? இதில் ஒன்றும் இல்லை, பழைய ஜாமான்லாம் போட்டிருக்கு. இன்னொரு 3வது ரூம் கிட்ட பெரியவா போய் நின்றுக்கிட்டு இந்த ரூமில் என்ன இருக்குது அப்படின்னது. இதுலேயும் பழைய ஜாமான் தான் இருக்குன்னு. இல்லை துற பார்க்கும். இல்லை பெரியவா, பழைய ஜாமான் தான் இருக்குது, ரொம்ப தூசு தம்புட்டை கிடக்கும், திறந்தா பாய்ச்ச பள்ளி அந்த மாதிரி ஏதாவது வரும் பெரியவா, அதான் பூட்டி போட்டிருக்கிறோன்னதும் பெரியவா மறுபடியும் எதுவுமே பேசாமல் அங்கேயே நின்றுட்டே இருந்தாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகுது. சரின்னு வேறு வழியே இல்லாமல் அந்த வீட்டு ஓனர் சாவி எடுத்துகிட்டு அந்த கூட்டை திறந்தா உள்ளேருந்து ஒருத்தர் உடம்புல கோவணம் மட்டும்தான் கட்டியிருக்கிறாரு, இடுப்பு துண்டே என்னமோ கட்டியிருக்காரு. ஓடி பெரியவா காலில் விடுறார். பெரியவா என்னை காப்பாத்துங்க பெரியவா, ஜலம் கூட கொடுக்காம 2 நாளாக வச்சு சித்திரவதை பண்ணுறா பெரியவா, என்னால் முடியல அப்படின்னு. பெரியவா நிமிந்து பார்த்து, இதுதான் பழைய ஜாமானா, இதுதான் பழைய ஜாமான்னு சொன்னியா என்கிட்ட அப்படின்னு கோவமா கேட்டாங்களாம். பெரியவா, இவன் தான் எங்கள் ஆற்றுல சமையல் பண்ணுறான், நிறைய பொருள் திருட்டு போயிடுது, இவன் தான் திருடுறான், கேட்டால் இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னு. பெரியவா, நான் ஒன்னையும் திருடல பெரியவா, நான் தான் திருடிட்டேன்னு சொல்லி 2 நாளாக இந்த ரூம்ல அடைச்சி வச்சு ரொம்ப சித்திரவதை பண்ணுறா, குடிக்க ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்கல பெரியவா, என்னால் முடியல, அதான் உங்களை நினச்சி பிரார்த்தனை பெரியவா, பிரார்த்தனை பண்ண பெரியவா, நீங்களே நேரில் வந்துட்டீங்கன்னு சொல்லி ஒரு கதறி அழுகிறார். பெரியவாவோட கருணை அப்படிப்பட்டது தான். பெரியவாவை மனசால நினைச்சா நமக்கு தலை போகிற பிரச்சனையில் இருந்தால் கூட அந்த தெய்வம் வரும். அந்த தெய்வம் வரலைனாலும் யாரையோ ஒருத்தரை நமக்கு உதவிக்கு அனுப்பி உடனே காப்பாற்றும். அதுதான் அந்த தெய்வத்தோட சக்தி. உடனே இவர் திருடிட்டாருன்னு சொல்கிற போது பொருளோட மதிப்பு எவ்வளவோ அவ்வளவுக்கு பணம் மடத்துலேருந்து கொடுக்க சொல்கிறான். முதல்ல இவர் அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி திட்டுவாங்க பெரியவா. ஒரு மனுஷால இப்படி தான் சித்திரவதை பண்ணுறதா? பொருளே திருடிட்டான்னா கூட இப்படி தான் பண்ணுவியா? அவர் தான் திருடலைன்னு சொல்கிறாருல்ல, அவர் திருடி இருக்கவே மாட்டார் போல, வேற ஏதோ யாராவது திருடுவாங்க போல. அவர் திட்டிட்டு அவரை கூப்பிட்டு, நான் உனக்கு வேற இடத்துல நல்ல இடத்துல உனக்கு வேலை கொடுக்க சொல்கிறேன், இதை பணத்தை வச்சுப்போ, போனால் போய் அவனை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவனுக்காகவும் பரிவா சொல்லிட்டு கொஞ்சம் பணம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறது. அவர் ரொம்ப பரம சந்தோஷமா போய்ட்டு, ரொம்ப ஏழை போல இருக்கவர். இந்த மாதிரி மனதால் நினைத்தால் அந்த தெய்வம் வரும். சார் இது பெரியவா சித்தி ஆயிட்டாங்க, வருவாங்களா? பெரியவா சித்தி ஆயிட்டா வரமாட்டாங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு தொண்டர் பெரியவா மேலே அதீத பக்தி, தினமும் பெரியவா தரிசனத்துக்கு வருவார். இங்கே இருந்த வரைக்கும் இப்போ வேலை மாத்தலாகி அமெரிக்கா போகிறார், உத்தரவு வாங்குறதுக்காக நிற்கிறார். ரொம்ப வருத்தப்பட்டு நிற்கிறார். எனக்கு என்ன அமெரிக்கா போகிறதுல அவ்வளோ சந்தோஷம் இல்லை பெரியவா, இருந்தாலும் குடும்பத்தில் நிறைய சிக்கல்லாம் இருக்குது, போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பிரியப்பட்டு அனுப்புகிறா பெரியவா. எனக்கு ஒரே வருத்தம், இப்போ இங்கே இருந்தால் மாதத்தில் ஒரு தெரியாது உங்களை பார்த்துருவேன், அங்கேருந்து வர்றதுன்னா அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னு சொல்லி, சரி ஒன்றும் வருத்தப்படாத போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அது ஒரு போயிட்டார். போனால் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வாடகை வீடு தங்கியிருக்கிறார். அங்கேயே ஒரு இடம் வருது, இடத்த வாங்கி வீடு கட்டுறார். இப்போ கட்டுறப்ப என்ன பிரச்சனை, அங்கே என்ன சிக்கல்னா, வாடகை வீட்டை இன்னைக்கு காலி பண்ணுறேன்னு சொன்னால் நோட்டீஸ் கொடுத்துட்டு அன்னைக்கு தேதிக்குள்ள காலி பண்ணணும், இல்லைனா அவனே வீட்டு ஜாமெல்லாம் எடுத்து வெளில வச்சுருவோம். இவர் என்ன பண்ணுறாருன்னா, காசு கொடுத்து ஒரு இடம் வாங்கினார்ல, அங்கே ஒரு
பில்டரை பார்த்து காசு கொடுத்து வீட்டை கட்டி கொடுக்க சொல்றாரு. அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கான். இவருக்கு வந்து இன்னும் ஒரு 5-6 நாள்ல வீட்டை காலி பண்ணணுன்ற மாதிரி சூழ்நிலை வந்துடுது. எப்படியாவது அவன் வீட்டை முடிச்சு கொடுக்கணும். பாதி வேலையை நிறுத்தி வச்சுட்டு அவன் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவர் எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டான். இவர் உடனே பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். பெரியவா, இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பெரியவா அப்படின்னு சொல்லி போட்டோ முன்னாடி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். கரெக்டா 3 நாள் கழிச்சு அந்த வேலை முடிக்க வேண்டிய வேலை அவர் வந்து முடிச்சு சாவியை கொண்டு வந்து அந்த பில்டர் கையில கொடுத்துட்டார். என்னங்க அப்படின்னது, இல்லைங்க வேலையை வந்து துரிதப்படுத்தி செஞ்சுட்டேன், இந்த முடிஞ்ச வேலை, இதுக்கான தொகை தான் அப்படின்னு சொல்லி கொடுத்து வாங்கிட்டாரு. இப்ப கிரக பிரவேசத்துக்கு மரியாதைக்கு அந்த பில்டரை கூப்பிடணும் இல்லையா, அந்த பில்டர் வரப்ப இவர் என்ன பண்றாருன்னா, இவருக்கு பெரியவா தான் உயிர், குலதெய்வத்திலேருந்து எல்லாமே பெரியவா தான். இவர் அந்த பெரியவா போட்டோ எடுத்துக்கிட்டு, ஆக்சுவலாக அந்த கதையெல்லாம் பெருசா வரும், எல்லா கதையுமே ஷார்ட்டாக தான் சொல்றேன். என்ன பண்ணுவார் அப்படின்னா, போட்டோ எடுத்துக்கிட்டு முன்னாடி வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த பில்டர் உள்ள வந்தவொடனே ஒரு போட்டோ கொண்டு சாமி முன்ன வச்சதும் இவர் யாருன்னு கேட்டாராம். இவர் தான் எனக்கு வந்து குலதெய்வம் மாதிரி, இவர் தான் எங்களுக்கு எல்லாமே கண்கண்ட தெய்வம், காஞ்சி மகாசுவாமி கண்டதும் ஒரு ரகசியம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. 3 நாளா இவர் வந்து நாள் என் கனவுல வந்தார், 2வது நாள் நேர்லயே வந்துட்டார். எங்க அமெரிக்காவில் நேர்ல இவரை பார்க்குறேன். முதல்ல போ அந்த வேலையை முடின்னு சொல்றாரு. அவரை ஏத்து பேசவும் என்னால முடியல, அவர் கண்ணை நிமிந்து பார்த்து பேசவும் முடியல, அதட்டவும் முடியல. அவர் சொல்றத என்ன எறியாம நானே செய்யறேன். 3 நாளா நின்றுக்கிட்டு எந்த வேலையும் என்னை செய்ய விடாம, நீ முதல்ல அவனுக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுன்னு ஒரு கம்பை வச்சுக்கிட்டு என்ன அந்த விரட்டுனாருங்க. அதனாலதான் ஒன்னும் சொல்ல முடியாம ராத்திரி பகல அந்த வேலையை முடிச்சு சாவியை முதல்ல கொண்டு வந்து உங்க கையில கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம். இதே மாதிரி ஆச்சரியங்கள் நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கும். ரேவாவை சரணடைங்க, என்ன கஷ்டம்னாலும் சரணடைங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் இது வரைக்கும் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னதே இல்லை. ஆனா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு உங்க சொந்த பந்தத்துக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்டு ஷேர் பண்ணுங்க. ஏன் ஷேர் பண்ணுங்கன்னா, நான் பெரியவா சொன்ன எளிமையான ஒரு கஷ்டத்துக்கும் உள்ள பரிகாரத்தை தான் இந்த வீடியோ ஃபுல்லா சொல்ல போறேன். இதை பகுதி 2ஆவோ 3ஆவோ கூட போடலாம். அதனால யாரோ ஒரு ஜீவனுக்கு நம்மளால புண்ணியம் ஏற்பட்டது, ஒரு நல்ல விஷயம் நடந்தது, அவங்க பிரச்சனை தீர்ந்துன்னா பெரும் புண்ணியம். அதோட நம்ம பெரியவாவை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிறது நமக்கு பெரும் புண்ணியத்தை கொடுக்கும், நம்மளோட கஷ்டத்தை போக்கும். முதல்ல எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நமக்கு எந்த கஷ்டம் தொடங்கினாலும் முதல்ல நம்ம குலதெய்வம் கோயிலில் சரியா வழிபாடு பண்றோமான்னு பார்த்துக்கோங்க. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம், இப்ப இருக்கிற 100% பிரச்சனைக்கு காரணம், பாதி பேருக்கு குலதெய்வமே தெரியல. காரணம், எங்க அப்பா வெளியூர்ல வேலைக்கு போனாங்க, எங்க தாத்தா வெளியூர்ல போனாரு, வெளிநாட்டுக்கு போனாரு, அங்கேயே இருந்துட்டோம். 3 ஜென்ரேஷனா எங்க சொந்த ஊர் எதுன்னே தெரியாது. சொந்த ஊர் தெரிஞ்சாலும் என் குலதெய்வம் எதுன்னு தெரியாது. இதுதான் இருக்கிறதுலேயே பல பிரச்சனைக்கு காரணம். ஏன் சார் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலன்னா அப்படின்னா பெரிய கஷ்டம் வந்துருமா? 1933 சரியா வந்து நம்ம பரமக்குடி பக்கத்துல ஊர் பேர்லாம் மறந்துட்டேன், அதெல்லாம் விட்டுருங்க, விஷயத்த மட்டும் சொல்றேன். அவருக்கு வந்து காசநோய் வந்துருச்சுன்னா வைத்தியர் எவ்வளோ வைத்தியம் பண்ணி பார்த்துறாரு, இனிமே அந்த உடம்பு உழைக்காது. ஏன்னா அப்பயே அவருக்கு வயசு 50 கிட்ட ஆயிடுச்சு, உழைக்காது, இனிமே அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. அவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா காத்தாயி அம்மன் நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம், ஏதோ ஒரு அம்மன் வரும், அம்மன் கோயில். அவங்க மனைவி மட்டும் போய் பிரார்த்தனை பண்ணிக்க சொல்றாரு. இதுக்கப்புறம் என் கையில ஒன்றும் கிடையாது, தெய்வம் தான் உனக்கு துணை, போ நல்லா விளக்கு போட்டு அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க, முடிஞ்சா அவ காப்பாத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. நல்ல வசதியான குடும்பம், காசு பணத்துக்குலாம் ஒன்றும் குறைச்ச கிடையாது. இந்த உலகத்துல எந்த மூலையில மருந்து இருக்குன்னு சொன்னாலும் போய் வாங்கிட்டு வந்துட முடியும், அந்த அளவுக்கு வசதியான குடும்பம். இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த காலத்துல மருத்துவம் கிடையாது, பெரிய மருத்துவமனைலாம் கிடையாது. 1933 எங்கள் ஊர் ஃபுல்லாக மருத்துவமனை இப்போ மாதிரியா இருந்துச்சு, இல்லை மருந்து மாத்திரைன்னு எல்லாம் இருந்துச்சா? வைத்தியர் என்ன வைத்தியம் பார்க்குறாரோ அதான். அதையும் தாண்டி போனால் பக்கத்து ஊரில் இல்லை ஒரு வெளியூரில் போய் ஒரு ஹாஸ்பிட்டல் போகலாம். அன்னைக்கு இந்தனா எந்த ஊர்லேயுமே வந்து பெரிய மருந்துலாம் இருந்திருக்கு. குலதெய்வம் கோயிலுக்கு போய் இந்த அம்மா வந்து அழுதுருக்காங்க, நீ தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, நீ தான் எங்களுக்கு வாரிசு கொடுத்த, நீ தான் எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த, இப்படி அவரை வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில படுக்கையாக்கி இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாருன்னு சொல்றாங்களே, நீ நினைச்சா உன்னால இதை செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி அழுது அந்த அம்மா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு விளக்கேற்றி என்னென்னமோ பூஜைலாம் பண்ணி அர்ச்சனைலாம் பண்ணியிருக்கிறாங்க. அவர் சொல்லியிருக்கிறார் குருக்கள், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க வாங்கம்மான்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை போய் இவங்களே எல்லாம் வாங்கிட்டு போய் அபிஷேகம் பண்ண பால், அம்பாளுக்கு அபிஷேகம் ஆறது, அந்த குலதெய்வத்துக்கு ஆகிற அபிஷேகத்துல இருக்கிற பாலை ஒரு பாத்திரம், ஏதோ ஒரு வாளியில தூக்குவாளி மாதிரி பிடிச்சி கொடுத்துருக்க, இதை போய் அவருக்கு கொடுங்க, எல்லாம் சரியாயிரும்னு சொல்லியிருக்க. ஒரே நம்பிக்கை இப்போதைக்கு அதுதானே இருக்கு. யாராவது வீட்டுக்கு வந்து அந்த அம்மா அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சரியா ஒரு வாரத்துல அப்படியே எலும்பை போட்டு உருக்கி அப்படியே மெலீஸா இருந்தவர் ஒரே வாரத்துல சரியாயிடுச்சுன்னா உடம்பு நல்லா புஷ்டி ஆயிடுச்சு. 1 மாசத்துல எடுத்துக்கிட்டு இருந்த மருந்து நல்லா வேலை செய்து ஒரே மாசத்துல டிவி இருந்த இடமே தெரியல. ஒரு மனுஷனுக்கு ஆயுளே முடிய போகுதுன்னா கூட அந்த யமதர்மனே குலதெய்வத்துக்கு முதல் நாள் பூஜை பண்ணி இந்த ஆயுளை எடுக்கலாமான்னு கேட்டுட்டு தான் எடுக்கணுமா. இது வந்து இயற்கையா இருக்கிற சட்டம். அதனால நீங்க குலதெய்வத்துக்கிட்ட போனீங்க அப்படின்னா அந்த தெய்வம் நினைச்சா
உங்களோட ஆயுளை நீட்டிக்கலாம், உங்கள் கஷ்டத்தை ஒரு நொடியில் போக்கலாம். பெரியவாட்ட ஒரு குடியானவர் வருவார். பெரியவா தரிசனத்துக்கு வந்து சொல்லுவார், பெரியவா எங்கள் அப்பா தாத்தா எல்லாம் பர்மாவில் குடி போயிட்டா, நான் அங்கேயே இருந்துட்டேன். இப்போ தான் இங்கே வந்து இருக்கிற நிலப்படத்தெல்லாம் வந்து இது பண்ணுறேன். ஆனால் வந்து ஒன்றும் பெரிய வருமானம் கிடையாது, சோத்துக்கே கஷ்டப்படுற நிலமையில இருக்கிறேன். எல்லாரும் சொன்னாங்க உங்களை வந்து பார்த்தா என் கஷ்டம் தீரும்னு. ஏதோ உங்கள்கிட்ட வந்து என் கஷ்டத்தை சொல்லிட்டேன், எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள். அதுவும் உன் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கியான்னு கேட்டதும், குலதெய்வமா? நான் தான் சொன்னேனே பெரியவா, பர்மாவில் 3 தலைமுறையாக இருந்துட்டோம், குலதெய்வம் தெரியலன்னு. அதனால என்ன, உன் முன்னோர்கள் வாழ்ந்த ஊர் இருக்குல்ல, அங்கே போய் விசாரி, உன் குலதெய்வம் எதுன்னு பாரு, உன் குலதெய்வம் கோயிலுக்கு போ, அதுக்கு என்ன செய்யணுமோ செய்ய, மற்றதெல்லாம் தன்னால் நடக்கும்ட்டாங்க. இவர் என்ன பண்ணார், ஊரில் போய் அந்த காலத்தில் அவங்க தாத்தா காலத்தில் இருந்தவங்க, அப்பா காலத்தில் இருந்தவங்கெல்லாம் ஆட்களை பிடிச்சி விசாரிச்சு பார்த்தா அது மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோவில், புதர் மண்டி போய் கிடக்கும். இவர் என்ன பண்ணியிருப்பாரு, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அந்த கோவிலில் ஒரு பெரிய விளக்கு வாங்கி வச்சு நல்லெண்ணெயை ஊற்றி தீபத்தை போட்டு அம்மனுக்கு வந்து ஒரு ஆளை முடிஞ்ச அளவுக்கு குடத்துல தண்ணியை முண்டு ஊற்றி அபிஷேகம் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடுவார். சரியாக ஒரு 6 மாதம் என்னவோ கழிச்சு வேற ஒரு ஊரில் பெரியவாவை சந்திக்கும் போது சொல்லுவார், உண்மையிலே பெரியவா எப்படி இந்த அதிசயம் நடந்ததுன்னே எனக்கு தெரியல, நீங்கள் சொன்னாப்புல எனக்கு இருந்த கடன் தொல்லைலாம் ஓடி போச்சு, நல்லா இருக்கிறேன் அப்படின்னு தான் அப்போ பெரியவா சொல்லுவாங்க. குலதெய்வம் அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அது ஏதோ ஒரு சின்ன தெய்வம், ஒரு சின்ன சிலை தானே, அதுக்கு என்ன பெரிய சக்தி இருந்த போது நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம முன்னோர்களோட ஆன்மா இத்தனை தலைமுறையாக நம்ம வந்தாலும் நம்ம முன்னோர்கள் போய் நின்ன ஒரு தெய்வம், நம்ம முன்னோர்கள் ஆன்மா 2 கலந்த தெய்வம். நம்ம முன்னோர்கள் நம்ம நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஏதோ ஒரு பூஜையோ மொட்டையோ பலியோ கொடுத்து அவரவர் வழக்கப்படி வழிபட்ட தெய்வம். முதல் முடி குலதெய்வத்துக்கு தான் சொல்கிறோம், முதல் காணிக்க குலதெய்வத்துக்கு தான், முதல் வழிபாடு குலதெய்வத்துக்கு தான். அதனால குலதெய்வத்தை மறந்தவன் எந்த கோயிலுக்கு போனாலும் அவனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் தீராது. குலதெய்வத்தை இருக்க பிடிச்சிக்கோ. உன் தெய்வத்துல விளக்கெறிகிற மாதிரி எந்த அளவுக்கு ஜோதி அங்கே வந்து அணையாமல் எரியுதோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது 100க்கு 100 உண்மை. இப்போ நம்ம வாழ்க்கையில் கூட ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருப்போம். கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனையில் இருப்போம், கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருப்போம், கடனில் இருப்போம், எதுலேயும் இருப்போம். முதல்ல எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடுறதுக்கு முடியும், உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகும். இதுலேயும் நான் வந்து அருமையாக ஒரு 4-5 பரிகாரம் சொல்கிறேன். எல்லாமே அப்படியே அழகாக உங்களுக்கு வேலை செய்யும், வாழ்வியலோட பொருந்தக்கூடிய பரிகாரம். முதல் பரிகாரம் பிரார்த்தனை சீட்டு பரிகாரம்னு ஒன்று இருக்குது. அது என்ன பிரார்த்தனை சீட்டு? ஒன்றும் கிடையாது. நான் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன், பங்காளிங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளேயே எதுவுமே பிரச்சனைலாம் கிடையாது. திடீர்னு வந்து ஒரு சின்ன மனஸ்தாபத்தில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதில் ஒரு சென்ட் இடம் எனக்கு இருக்குது, உன் இடத்துல நீ போர்ட்டிக்க போடுற இடம் என்னது அப்படின்ட்டாங்க. என்கிட்ட பத்தனை இருக்கு. சரி, நான் எங்களுக்கும் குலதெய்வம் தான் அவங்களுக்கும் குலதெய்வம் தான். நான் போய் என்ன பண்ணோம்னா, எங்களுக்கு அங்காள பரமேஸ்வரி, நான் போய்ட்டு அம்மாள்கிட்ட, அம்மா இந்த மாதிரி வீடு கட்ட ஆரம்பிச்சு இப்போ தான் எழுப்பியிருக்கிறேன், அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது, இது பெரியவா சொன்னது, நானா சொல்லல, அதனால என் பிரச்சனையை தீர்த்து வைமான்னு சொல்லி ஒரு பேப்பரில் என் பிரச்சனை என்னவோ அதை எழுதி அந்த பேப்பரில் 51 ரூபா காணிக்கையை மடித்து அந்த உண்டியில் போட்டு, கருணை காட்டு, நீ நினச்சா எதையும் முடிச்சு வைக்கலாம் அப்படின்னதும், அப்புறம் ஊரில் கூப்பிட்டு சொல்லும்போது என்கிட்ட பத்திரம் இருக்குது, இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, அப்புறம் எங்கள் பெரியப்பா வீட்லேயே அப்புறம் கொஞ்சம் பேசி அதே சமாதானமாக முடிஞ்சு போச்சு. ஒரு 10 நாளுக்குள்ளேயே முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. வீடே எழுப்ப முடியாத அதை தடுத்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் மன உளைச்சல்னா மன உளைச்சல் ஏற்படும். நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு பில்டிங் எழுப்புறீங்க, திடீர்னு வந்து தடுத்துட்டா எப்படி இருக்கும். பிரார்த்தனை சீட்டு என்ன சார்? பிரார்த்தனை சீட்டுனா ஒன்றும் கிடையாது, சிம்பிளான விஷயம். ஒரு குழந்தை காணா போயிருக்கும், பெரியவாட்ட அந்த பொண்ணு ஓடி வருவாங்க, ஓடி வந்து குழந்தைய காணும் பெரியவா ஆச்சு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஒன்றும் இல்லை, காளியம்பாள் கோயில் போ, எனக்கு என் குழந்தைய நீ தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி அது கூட 1 ரூபா காணிக்கையை மடித்து அவன் உண்டியலில் போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்றதும் அதே மாதிரி போட்டுட்டு வருவாங்க. வெளியில் பார்த்தா பிரகாரத்தில் ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கும், கூட்டமாக இருக்கிறவங்க சமாதானம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓடி போய் பார்த்தா அதை இவங்களோட குழந்தை உடனே கிடச்சிரும். பார்த்தியா, அம்பாள்கிட்ட சொன்ன உடனே நடத்தி வச்சுட்டா. இந்த பிரார்த்தனை முறை சீட்டு நம்ம ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. இப்போ நம்மளாம் யாரும் கோயிலுக்கு போகிறதே இல்லை, அப்படியே போனாலும் பரிகாரம் தான். ஏதாவது ஒரு ஜோசியர் சொல்லியிருப்பாரு, உடனே அந்த பரிகாரத்தை பிடிச்சிப்போம். உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் அந்த கஷ்டத்தை பேப்பரில் உங்கள் குலதெய்வத்தோட பேரை எழுதிட்டு கீழே இந்த கஷ்டம் என்னை தீர்த்து வைன்னு எழுதிட்டு ஏதோ ஒரு காணிக்கை இல்லை ஏதோ ஒரு பிரார்த்தனை, உனக்கு வந்து நான் வந்து புடவை சாத்துறேன், வேட்டி சாத்துறேன், நம்ம வச்சுருப்போம்ல, நம்மளுக்கு ஒரு மனசில் இருக்கும்ல, மணி வாங்கி வைக்கிறேன், அருவா வாங்கி வைக்கிறேன், விளக்கு வாங்கி வைக்கிறேன், இந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு தோன்றது. இல்லை உன் பேரை சொல்லி ஒரு 10 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறேன், உன் பேரை சொல்லி ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் போடுறேன், ஏதோ ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டு காணிக்கை ஒரு 11 ரூபாயோ 5 ரூபாயோ ஒத்தப்படையில் வச்சா நல்லது, 11, 21, 51 சொல்லி அந்த சீட்டோட வச்சு மடித்து போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, உடனே நடக்கும். சார் ஒரு தடவை போனேன் சார் நடக்கலை அப்படின்னு சொல்லவே கூடாது. நடக்கலைன்னா திரும்ப இன்னொரு தடவை போங்க. இன்னொரு தடவை நீங்கள் வந்தால் நல்லதுன்னு அம்மா விரும்புகிறான்னு அர்த்தம். உங்கள் குலதெய்வம் எதுவோ அது இன்னொரு தடவை நீங்கள் அந்த சன்னதியை மிதிக்குதுன்னு விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். இன்னொன்று அதோட இன்னொன்று சொல்கிறோம், அமாவாசை பௌர்ணமி எல்லா நாளும் போக முடியலன்னா கூட அமாவாசை பௌர்ணமி வரப்ப நேரத்தை ஒதுக்கிக்கிட்டு வீட்டில இருந்து
நாள் நாளைக்கு அமாவாசைன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரு கிலோவுக்கு குறையாம வெல்லத்தை வாங்கி ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வீட்டில் வச்சுக்கோங்க. வச்சிருந்து எடுத்துட்டு போய் குலதெய்வம் கோயிலில் கொடுத்துருங்க. இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு போறவங்க மட்டும் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 5 தேங்காய் வாங்கிட்டு போவோம். 5 தேங்காய் வாங்கிட்டு போய் கோவிலில் உடைச்சிங்க அப்படின்னா 10 தேங்காய் மூடி கிடைக்கும். அந்த 10 தேங்காய் மூடியில் 9 தேங்காய் மூடியை எடுத்துக்கிட்டு ஒரு வாழை இலை பரப்பி உங்கள் குலதெய்வத்துக்கு முன்னாடி போட முடிஞ்சாலும் சரி, அந்த கோயில் பிரகாரத்துக்குள்ளே எங்கே போட முடிஞ்சாலும் சரி, ஒரு வாழை இலை பரப்பி வாழை இலை நேரடியாக தேங்காய் மூலி வச்சிங்கன்னா நிற்காது. அதனால் கொஞ்சமாக பச்சரிசி பரப்புனீங்க அப்படின்னா அந்த பச்சரிசியில் 9 தேங்காய் மூலியும் வச்சு நெய்யோ நல்லெண்ணெய்யோ, நெய் போட்டால் நல்லது, நல்லெண்ணெய்ங்கிறது அடுத்த கட்டம், அந்த நெய்யை ஊற்றி திரி போட்டு உங்கள் கோரிக்கை என்னவோ, மலையளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த 9 தீபத்தையும் ஏற்றி உங்கள் தெய்வத்துக்கிட்ட குலதெய்வத்துக்கிட்ட எனக்கு தீரணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்கள் ஒரு அமாவாசையில் பண்ணுறீங்கன்னா அடுத்த அமாவாசை வரத்துக்குள்ளே தீர்ந்துடும். ஒரு பௌர்ணமியில் பண்ணுறீங்கன்னா அடுத்த பௌர்ணமி வரத்துக்குள்ளே தீர்ந்துடும். அதே போல் வீட்டில் எப்போவுமே சண்டை சச்சரவு, ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது, ரொம்ப நிம்மதியாக இருக்கணும், வீடு ஒரு சுபிக்ஷமாக இருக்கணும், வீட்டில் எப்போவுமே பணம் செல்வம் கூடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா உங்கள் குலதெய்வம் எதுன்னு பாருங்க. அந்த குலதெய்வத்தோட காலடி படக்கூடிய தூரம் அப்படின்னா எப்படின்னா, நீங்கள் நின்று உங்கள் கோபுரத்தை பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் தெரிகிற தூரம் வரைக்கும் அது காலடி படுற இடமா தான் அர்த்தம். எல்லா இடத்துலையும் தெய்வத்தோட காலடி படுங்க. வைப்ரேஷன் எங்கே அதிகமாக இருக்குங்கிறது தான் கணக்கு. ஓகேவா? இல்லை கோயில் உள்ளேயே அலோவ் பண்ணாங்கன்னா ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வந்துடணும். ஒரே ஒரு கைப்பிடி உங்கள் குலதெய்வம் இருக்கிற அந்த கோவில்லேருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஒரு மஞ்சள் துணி வாங்கி இல்லை சிகப்பு துணி வாங்கி அந்த மண்ணை கொட்டி அந்த மண்ணை ஒரு முடிச்சு மாதிரி கட்டி உங்களோட வீட்டோட நிலையருகாடுகள் அதுக்கு உள்பக்கம், அதாவது ஹாலில் இருக்கிற மாதிரியோ உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும். அது அவ்வளோதான். அதுக்கு ஒரு சந்தனத்தாலேயோ மஞ்சளாலேயோ பொட்டு ஒரு குங்குமம் பொட்டு வச்சு ஒரு 48 நாள் தூபதீபம் அதுக்கு காட்டிகிட்டே வாங்க. உங்கள் குலதெய்வம் அது மூலமாக உங்கள் வீட்லேயே இருக்கும். 48 நாளுக்கு அப்புறம் அது அதோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். மறுபடியும் 48 நாளுக்கு அப்புறம் நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா, வீட்டில் எனக்கு செய்வனை வச்சுருக்கேன் சார், வில்லி சூனியம் கோளாறு இருக்குது சார், கந்திஷ்டி இருக்குது, ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு சிக்கல் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு வரவே வராது. உங்கள் குலதெய்வத்தோட மண், அது காலடிப்பட்ட மண் இருந்தது அப்படின்னா அப்படி ஒரு சக்தி உங்கள் குலதெய்வமே உங்கள் கூட இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் வேணும்னா ஒரு டெஸ்ட்டாக இதை வச்சு பார்க்கலாம். நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வேணால் அந்த முடிச்சை கட்டி பாருங்கள். எவ்வளவு பெரிய சிக்கலும் உங்களுக்கு உடனே முடியும். இப்போ பெரியவாவோட அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் எப்போவுமே நம்ம சொல்கிறது ஜோதிடத்தில், ஏன்னா ஜோதிடத்தில் எல்லாருக்கும் நம்பிக்கை உண்டு, அதனால் எல்லாரும் ஜோதிடத்தை நம்புகிறோம். ஜோதிடத்தில் எனக்கு மோசமான எல்லாம் நடக்குது, கிரகச்சாரமாக இருக்குது, தசாபுத்தியாக இருக்குது, 7.5 சனி நடக்குது, கண்ட சனி நடக்குது, கேது தசை நடக்குது, இந்த மாதிரி நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் நடக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எல்லாருக்கும் இந்த பரிகாரம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நிறைய சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டுருங்க. ஒரு அம்மா பெரியவாவோட தரிசனத்துக்கு வருவாங்க. பெரியவாட்ட தரிசனம் பண்ணிட்டு, பெரியவா ஜோதிடம் ரொம்ப எனக்கு மோசமாக இருக்குன்னு குடும்ப ஜோசியர் சொல்லிட்டாரு, எனக்கு கணவருக்கு வேலை போயிடுச்சு, நான் பூ வியாபாரம் பண்ணுறேன், பெருசாக வருமானம் இல்லை, பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும், பொண்ணுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அமைய மாட்டேன், தினமும் சோத்துக்கு சிங்கி அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் பார்த்து ஏதாவது கருணை காட்டணும். அவர்கிட்ட ஜோசியத்தை கேட்டால் அவர் பெரிய பரிகாரம் சொல்கிறாரு. அந்த பரிகாரத்தெல்லாம் என்னால் பண்ண முடியாது, பகவான் நீங்கள் தான் எனக்கு கொஞ்சம் கருணை காட்டணும். என்ன பரிகாரம்னு அந்த அம்மா சொல்லியிருக்க மாட்டாங்க. உடனே பெரியவா சொல்லுவாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம் மாதிரி, இன்னைக்கு உன் சக்கரம் கீழ் நோக்கி இருக்குது, இது இப்படியே இருந்துடாது, அது அப்படியே மெல்ல 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 மேலே வரும், அதனால கவலைப்படாத. நீ சமைக்கிறப்ப அரிசி உலக்கி போடுறதுக்கு எடுக்கிற இல்லையா, அப்போ ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோ. நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பக்கத்தில் இருக்க எறும்பு புத்துக்கு போய் போடு, உன்னோட பிரச்சனை தன்னால் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. ஒரு 2 மாதம் அந்த அம்மா அதை பண்ணிட்டு 2 மாதம் கழிச்சு வரும்போது சொல்லுவாங்க, வீட்டுக்காருக்கு வீட்டுக்கார் தொழில் பண்ணிட்டு இருப்பார், வேலைன்ட்ட தொழில் நல்லா போகுது பெரியவா, பையனுக்கு கூட ஒரு இடத்துல வேலை அமைஞ்சு போச்சு, பொண்ணுக்கு கூட வரன் வந்துகிட்டு இருக்கு, நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம் பெரியவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜோசியர் என்ன பரிகாரம் சொன்னாருன்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஜோசியர் சகஸ்ர போஜனம் 1000 பேருக்கு அன்னதானம் போட சொல்லியிருப்பார். அப்போ கிரகச்சாரம் சரியில்லைன்னா அன்னதானம் போட்டால் சரியாயிரும் அப்படிங்கிறது இங்கே நிதர்சனமான உண்மை. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த கவனிக்கணும், அந்த அம்மா ஃபினான்ஷியலாக ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க, அதாவது பணம் முடக்கம் இருக்கு அந்த அம்மா கிட்ட, ஆனால் 1000 பேருக்கு அன்னதானம் போட்டால் சரியாயிரும் அந்த அம்மாவுக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு பெரியவா 1000 எறும்புக்கு, அதாவது ஒரு எறும்பு எடுக்காது இல்லையா, அரிசியை போட்டால் எறும்பு எடுக்கும், 1000 எறும்புக்கு சாப்பாடு போட வச்சாங்க. இறைவனை பொறுத்த அளவுக்கு அது எறும்பா ஈயா காக்காயா குருவியான்லாம் பார்க்க மாட்டாது. இறைவனை பொறுத்தளவுக்கு அது ஒரு ஜீவன், அவ்வளோதான். நீங்களும் ஒன்று தான், நானும் ஒன்று தான், எறும்பும் ஒன்று தான். இறைவனை பொறுத்த அளவுக்கு எல்லாரையும் சமமாக பார்ப்பார். அதனால கொஞ்சமாக பச்சரிசியை மிக்சியில் போட்டுக்கணும். நல்லா ஒரு கைப்பிடியோ 2 கைப்பிடியோ அரிசியை போட்டு மிக்சியில் மாவை அரைங்க. கொஞ்சமாக வெல்லம் இல்லை சக்கரை அதையும் போட்டு 2யும் ஒன்றா அரைச்சி மிக்ஸ் பண்ணி கையில் அப்படியே உருண்டையாக பிடிங்க. சின்ன சின்னதாக சும்மா பெருசாக பிடிக்கும். நேரம் கிடைக்கிறப்பெல்லாம்
வீட்டுக்கு வெளியில எங்கெல்லாம் எறும்பு புத்து இருக்குன்னு பாருங்க. அதுவும் கருப்பு எறும்பு இருக்கு பாருங்க, பிள்ளையார் எறும்புன்னு சொல்லுவோம். அது இந்த உருண்டையை விரும்பி சாப்பிடும். அந்த கருப்பு எறும்புக்கு ஒரு பெருமை இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த கருப்பு எறும்பு பிள்ளையார் எறும்பு. அது பிள்ளையார் கூடயே இருக்கிற எறும்புன்னு சொல்லுவாங்க. அந்த எறும்பு எடுக்கிறப்ப 2.5 வருஷம் நம்ம அன்னதானம் போட்ட பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால சின்ன சின்ன உருண்டையா உருண்டி வச்சுக்கோங்க. உருண்டி என்ன பண்ணுங்கன்னா, உங்க வீட்டுல நீங்க வெளியில வீட்டுக்கு வெளியிலேயே கூட போடலாம். நான் சிட்டியில இருக்கேன் சார், எங்க எறும்பு புத்தை தேடுறது அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு சொல்றேன். இல்லை ஏதாவது ஒரு கோயில் போறீங்க அப்படின்னா, கோயில் பிரகாரத்தை சுற்றி ஏதாவது ஒரு ஓரத்துல ஒரு உருண்டையை வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 நாளுக்குள்ளேயே எறும்பு எடுக்க ஆரம்பிச்சோம். இது எடுக்க ஆரம்பிச்சதுன்னா ஜோதிடத்துல உங்களுக்கு மோசமான எந்த தசாபுத்தி இருந்தாலும் அதை போக்கக்கூடிய சக்தி அன்னதானத்துக்கு உண்டு. ஏன் அப்படின்னா, அன்னதானம் மட்டும்தான் சாப்பிட்ட உடனே நம்ம கணக்குல புண்ணிய பலன் வந்துடும். புண்ணிய பலன் வந்துருச்சுன்னா கிரகத்தால ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த கிரகமும் நம்மள எதுவுமே பண்ணாது. 2வது, ரொம்ப நமக்கு மோசமான தசா புத்தி வாட்டி வதைக்குது நம்மள அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க. ஏதாவது ஒரு கோசாலை போங்க. உங்க கையால ஏதாவது ஒரு உணவு, நீங்க இதுதான் உணவும் கொடுக்கணும்னு இல்லை, புல்லு கொடுக்கலாம், இல்லை அகத்துக்கீரை கொடுக்கலாம், வாழைப்பழம் கொடுக்கலாம். என்ன பசுமாடு சாப்பிடும், பசுமாட்டுக்கு கெடுதல் ஏற்படாத உணவு எதுவோ அதை கொடுக்கலாம். கொடுத்துட்டு அந்த கோசாலையில இருக்கிற பசுவா இருந்தா மொத்த கோசாலையும் சேர்த்து சுத்துற மாதிரி இருந்தா ஒரு 3 சுத்து சுத்தி பசுமாட்டுக்கிட்ட எனக்கு இந்த மாதிரி தோஷம் இருக்குது, இந்த தோஷம் என்னை வாட்டி வதைக்குதுன்னு பிரார்த்தனை பண்ணீங்க. ஒரு தடவை பண்ண நடக்குமா சார்னா, ஒரு தடவையிலே எல்லாருக்கும் நடக்கும். நடக்கல ஒரு கொஞ்ச நாள் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ஒன்றும் இப்போ நம்ம ஒரு 10 ரூபா வாழைப்பழம் கொடுக்குறதால நமக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமாயிடாது. என் வீட்டுக்கு நான் வேணா உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன். என் வீட்டு ஹால்குள்ள வரும் பசுமாடு. பொதுவாக பசுமாடு ஒருத்தர் வீட்டுக்குள்ள வருதுன்னா தெய்வ சக்தியோ நல்ல வைப்ரேஷனோ இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் வரும். அதுக்கு என் வீட்டில் தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கு, நான் பெரிய மகான்னு சொல்ல வரல. என்ன அர்த்தம் அப்படின்னா, அது மாதிரி இருக்கிற விஷயத்தை தான் பசுமாடு நாடி வரும். பெரியவாவை ஒரு கல்லூரிக்கு பேச கூப்பிடுவாங்க. பெரியவா சொல்லுவாங்க, கல்லூரினா ஸ்திரீகள், அதாவது எல்லா வயது மக்களும் வரக்கூடியது, பெண்கள் வரக்கூடிய இடம். பொதுவாக சன்னியாசிக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு, ஒரு கட்டமைப்பு இருக்கு, அதை தாண்டி வர முடியாது. பொதுவாக தீட்டான பெண்கள் இல்லை மற்ற விஷயங்களில் புழங்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் வருவாங்க. அவங்க குளிச்சுட்டு தான் வரணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் எங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்லப்பா, அப்படி வரணும்னா கொஞ்சம் கஷ்டமாச்சுன்னு யோசிக்கும் போது சொல்லுவாங்க, சரி நீ ஒன்று பண்ணு, எனக்கு முன்னாடி ஒரு பசுமாட்டை அழைச்சிட்டு போ, எனக்கு முன்னாடி ஒரு பசுமாட்டை அழைச்சிட்டு போன்னு அந்த பசுமாட்டு பின்னாடி வந்துடுறேன், நான் எங்கே உட்காரணும்னு எனக்கு இல்லையோ அது வரைக்கும் பசுமாட்டை அழைச்சிட்டு போ அப்படின்றாங்க. அதே மாதிரி அவர் பசுமாட்டை அழைச்சிட்டே போய் இந்த மேடை வரைக்கும் போய் மேடைக்கு பின்னாடி கட்டுவாங்க. கரெக்டாக பெரியவா போய் அந்த சேரில் உட்காருவாங்க. அது முடிஞ்சவொடனே பெரியவாட்ட கேட்பாங்க, ஏன் பெரியவா பசுமாட்டை அழைச்சிட்டு வர சொன்னீங்க அப்படின்னா, பசுவோட காலடி படுற இடத்துல பாவமே இருக்காது. அந்த பசுவோட காலடி பட்டா பாவங்கள் அனைத்தும் விலகும். பசு காலடி படுற இடம் புண்ணியம். அதனாலதான் நம்ம குடி போறப்ப பசை வீட்டுக்குள்ள அடைகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன்னா. அதே போல இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு பக்தர் பெரியவா தரிசனத்துக்கு வந்தப்ப பெரியவாட்ட ரொம்ப மனம் வருத்துவார். என்ன அப்படின்னா, பெரியவா என்னோட சொந்த வேலையா என் நண்பரை காரை கொடுத்து அனுப்பிச்சு வச்சேன், எதிர்பாராத விதமா விபத்துல தவறி போயிட்டாரு, காரும் பழம் நொறுங்கிருச்சு. கார் போனா போயிட்டு போகுது, ஆனா அவர் இறந்து போயிட்டாரு. அவரோட இந்த கதிக்கு நான் ஆளாயிட்டேன், அவங்க குடும்பம் நற்கதியா நிக்குது, எவ்வளவோ பொருள் உதவிலாம் பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு மனசு கேட்க மாட்டுது பெரியவா, ஏதோ பெரும் பாவம் பண்ண மாதிரி மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு, இது போறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ஒரு கொலைக்கு நம்ம காரணம் ஆயிட்டோம்னா பிரம்மகதி தோஷம் நம்மளை வாட்டும். பொதுவா ஜோதிடத்துல பல அமைப்புகள் வரத்துக்கு காரணம் சில தோஷ அமைப்புகள் தான். அதுல பிரம்மகத்தி தோஷம் ரொம்ப கடுமையானதுன்னுவாங்க. அது மாதிரி ஏதாவது வந்துருமோன்னு தான் அவருக்கு ஒரு பயம். பெரியவா சொல்லுவாங்க, தினமும் ஒரு வேளை விரதமாயிரு, ஒரு வேளையாவது விரதமாயிரு, சிவ தரிசனம் பண்ணு, அதாவது சிவன் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு சாப்பிட்றத வழக்கமா வச்சுக்கோ, உன் கையால ஒரு கைப்பிடி உள்ளாவது பசுமாட்டுக்கு தினம் கொடுக்கறத வழக்கமா வச்சுக்கோ, மற்றதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு தான் அவர் சொல்லுவாரு. பெரியவா மேலே சொன்ன 2 கூட செஞ்சிடலாம், கடைசியா அந்த பசுமாட்டுக்கு புல்லு கொடுக்கறது கொஞ்சம் சாத்தியம் இல்லாமல் இருக்குது, ஏன்னா நான் டவுன்ல இருக்கிறேன், பசுமாட்டுக்கு எங்கே போறது அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்லுவார். அதுக்கு பெரியவா சொல்லுவாங்க, உன்கிட்ட தான் கார் இருக்கே, அப்புறம் என்ன, கட்டாயம் நீ பசுமாட்டு புல்லு கொடுக்க தான் செய்யணும் அப்படின்னுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, பசுமாட்டுக்கு ஒரு கைப்பிடி புல்லு கொடுத்தோம்னா பிரம்மகத்தி தோஷம் முதலான தோஷங்கள் போகும். ஏன்னா அந்த பசுமாட்டோட உடல்ல 33 கோடி தேவர்கள், அதாவது 30 முக்கோடி தேவர்கள்னு சொல்லுவாங்க. அது 33 கோடி தேவர்களும் வாசம் செய்யறாங்க. அதுவும் பசுமாடு கோமியம் அதோட யோனி பகுதியில மகாலட்சுமி வாசம் செய்யறாங்க. அதனால நீங்க பசுமாடை வணங்குனா அத்தனை பேரையும் வணங்கின மாதிரி அர்த்தம். இந்த அத்தனை பேரையும் ஒரு தடவை வணங்கும் போது நம்ம கணக்குல 1 வருஷம் நம்ம எல்லா தானமும் பண்ண புண்ணியம் சேரும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா நம்ம 3 தடவை வணங்கினோம்னா 3 வருஷம் நமக்கு புண்ணியம் சேரும். இப்படி நம்ம எத்தனை முறை சுத்தி வரோமோ,
எத்தனை முறை பிரார்த்தனை பண்ணுறோமோ எத்தனை முறை உணவு கொடுக்குறோமோ அவ்வளோ புண்ணியம். பெரியவா ரொம்ப ரொம்ப சின்னதாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே பெரிய விஷயமா இருக்கும். ஒரு அம்மாட்ட சொல்லுவாங்க, எனக்கு கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்குது பெரியவா, இந்த வாழ்க்கையே வேணுமா வேணாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, உங்கள் வீடு பக்கத்தில் என்ன கோவில் இருக்குது அப்படின்னு கேட்டது, விநாயகர் கோவில் இருக்குது. தினமும் விநாயகருக்கு தீபம் போட்டு அவர்கிட்ட உன் பிரச்சனையை சொல்லு, சரியாயிரும் அப்படின்னுவாங்க. என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அம்மா அதே மாதிரி விவசாயம் பண்ணி கடன் வாங்கி குடும்பமே பூச்சி மருந்து குடிக்கிற நிலமையில இருப்பாங்க. அவங்க சரியாக ஒரு 6 மாதத்துல நல்ல விளைச்சல், அமோகமாக விளைச்சல் கிடச்சிருக்கும். கொண்டுட்டு போய் என்ன பண்ணிவிடுவாங்க, எல்லா கடனையும் அடைச்சிட்டு பெரியவாவுக்கு நிறைய பழங்கள், அதுவும் ஒரு மூட்டையில் 1 மூட்டையோ 3 மூட்டையோ நெல் இறங்கும். நிறைய முதல் நெல் எடுத்து வச்சுருப்பாங்க, அது இறங்கும். ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னதால தான் பெரியவா நடந்துச்சு அப்படின்னு. அப்பா அவங்க சொல்லுவாங்க, என்ன விளக்கம் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு அப்படின்னா, தீபம் கடவுளுக்கு நம்ம தீபத்தை தானமாக கொடுக்கறது பெரும் புண்ணியம். வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில் ரொம்ப பழமையான விநாயகர் கோயில், ஆனால் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அங்கே நீ விளக்கேற்றின அந்த விளக்கு தான், அது அந்த விளக்கோட வெளிச்சம்தான் உன் வாழ்க்கையை ரொம்ப பிரகாசமாக்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம மோசமான நிலைமையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தீபத்தை தானம் பண்ணுறது. அதாவது தீப தானம்னா தீபம் எரியிற அளவுக்கு தேவையான எண்ணெயை வாங்கி கொடுக்கறது. இல்லைன்னா பழமையான கோயில்களுக்கு போய் விளக்கேற்றுறத வழக்கமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தோஷங்கள், ஜோதிட கட்டங்களே உங்களுக்கு வேலை செய்யாது. இன்னும் நான் எளிமையாக ஒரு பரிகாரம் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ரொம்ப கடுமையான பிரச்சனையில் இருக்கிற சார் அப்படின்னீங்கன்னா, உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள். உங்களுக்கு 10 வயசு அப்படின்னா 11 விளக்கு ஏற்றணும், 20 வயசுனா 21 ஏற்றணும், 25 வயசுனா 26 ஏற்றணும். உங்கள் வயசை விட ஒரு விளக்கு கூட ஏற்றணும், அவ்வளோதான். ஏற்றி எந்த கடவுளுக்கு வேணால் ஏற்றலாம். ஏன்னா எல்லா ஊர்லேயும் விநாயகர் கோயில் இருக்கும், அதனால ரொம்ப சுலபம் விநாயகர் கோயில். ஏற்றிட்டு அந்த விநாயகர் கோயிலாக இருந்ததுன்னா மட்டும் விநாயகர் கோயில் படித்து ஒரு செதறி தேங்காய் போட்டு உங்கள் சிக்கல் தீரணும்னு கேளுங்க, அவர் அடுத்த நிமிஷமே அதை தீர்த்து வச்சிடும். இந்த பரிகாரம் அவ்வளவு ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். நீங்கள் எந்த தெய்வத்தினுடைய ஏற்றுறீங்களோ அந்த தெய்வத்துக்கு தெரிஞ்ச மந்திரம், தெரியலன்னா அந்த தெய்வத்தோட பேர் போதும் சொல்லி, இந்த தெய்வத்தை ஏற்றி நான் அப்படி ஒரு சிக்கலில் இருக்கிறேன், எனக்கு அதை முடிச்சு கொடுங்கன்னு கேளுங்க. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள காணாமல் போயிடும். இல்லை சார் அவ்வளோ தூரம் போய் செய்கிறேன் இல்லாமல் இருந்தாலும் ஏதாவது மந்திரம் மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா, கோளறு பதிகம், வேயுறு தோழி பங்குன்னு ஆரம்பிக்கக்கூடிய கோளறு பதிகம் படிச்சிங்கனாலும் அதே பலன் கிடைக்கும். எத்தனை நாள் சார் படிக்கணும்? பொதுவாக ஒரு மந்திரத்தை எப்பயுமே நமக்கு அந்த மந்திரம் சித்தியாகி வேலை செய்யணும் அப்படின்னா 48 நாள் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் காலைல எழுந்தவொடனே குளிச்சு முடிக்கிறீங்கல்ல, அந்த சமயம் அப்படியே நின்று சாமி கும்பிட்டுட்டு, இல்லை நேரம் இல்லை ஆஃபீஸ் போயிட்டீங்க இல்லை வேலைக்கு போயிட்டீங்கன்னா கூட அங்கே போய் உட்காந்தவொடனே சீட்டில் எப்போ ரிலாக்ஸ் ஆவீங்க அதில் ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி அந்த மந்திரத்தை படித்தா போதும். அன்னைக்கு நைட்டுக்குள்ளே உங்களுக்கு எப்போ படிக்க தோணுதோ அப்போ படிச்சிங்கன்னா கூட போதும். ஏன்னா படித்தா போதும், அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதேமாதிரி முருகன் மந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும்னு ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். இதெல்லாம் எங்கேருந்தோ பழைய ரெக்கார்ட்லேருந்து எடுக்கல, எல்லாருக்கும் தெரிஞ்சே தான் நினைவுபடுத்துகிறேன், அவ்வளோதான். அது சொல்லலாம். இது போக வேறு என்ன சார் படிக்கலாம் அப்படின்னா, இன்னொரு பாட்டு நானே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க. என்ன கஷ்டம்னாலும், அது எந்த கஷ்டம், பணமாக இருக்கலாம், தோஷமாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், எதுனாலும் தீர்க்கக்கூடிய இன்னொரு பாட்டு, சிவபெருமானோட பாட்டு இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் இது இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், ஏகப்பட்ட தடவை சொல்லியிருக்கிறேன். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த நடி இணை நிழலே அப்படின்னுவாங்க. அதாவது இந்த மாதிரி எல்லா குளுமையான சந்தோஷமான விஷயத்தை விட, அது எல்லாத்த விட மேன்மையானது ஈசனோட நிழல், அவனோட சரணாகதி பண்ணுறதுன்னு அர்த்தம் அந்த பாட்டுக்கு. அதுதான் அதுக்கான அர்த்தம். இதை தினமும் ஒரு முறை படித்தா போதும், 48 நாள். தோஷம் கீசன்லாம் உங்களை பார்த்தாலே உங்களை பார்த்து என்ன சார் சொல்கிறீங்க, விளையாட்டாக எதை சொல்லிட்டு போகிறீங்கன்னு நினைக்காதீங்க. இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி எத்தனையோ பேருக்கு எத்தனையோ ஆச்சரியங்கள் நடந்திருக்கு. நான் சொல்லியெல்லாம் பல பேருக்கு பல விஷயம்லாம் நடந்திருக்கு. அடுத்து பெரும் சிக்கல்கள் அப்படின்னா நோய். எல்லாரும் அவதிப்படுறது, யாரோ ஏதோ ஒரு நோயில் அவதிப்படுறோம், ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவதிப்படுவோம். பெரியவா ரொம்ப சின்ன வயசு, அதாவது இளம் வயசில் சன்னியாசத்தில் இருக்கிறப்ப காஞ்சிபுரத்துக்கு தரிசனத்துக்கு ஒரு யாத்திரைகள் கூட்டம் வந்திருக்கு. வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுறாங்க, நட சாத்திருக்கு அப்படின்னதும் பக்கத்தில் பரமாச்சாரியார்னு ஒருத்தர் இருக்கார். பெரியவான்னு இருக்காங்கன்னு தெரியாது, ரொம்ப சின்ன வயசு தானே, அவங்களுக்கு ஒரு 18 வயசு அந்த வயசுன்னு வச்சுக்கோங்களேன். இருக்காங்கன்னதும் எல்லாரும் உள்ளே போய் பேசி ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போலாம் பெரியவா நல்லா பேசுவாங்களாம். பேசி அவங்கவுங்க குறைய கேட்டு இன்னமும் ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு தம்பதி மட்டும் உள்ளே போனவங்க ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறாரு, இவர்கிட்ட போய் என்னத்தை சொல்லுதுன்னு வெளில வந்துட்டாங்க. வெளில நின்றுட்டு இருக்காங்க. உள்ளே போன எல்லாரும் தரிசனம் முடிஞ்சிச்சு.
முடிஞ்சு பிரசாதத்தோட வெளில வந்தாங்க. ஏன் நீங்கள் சாமியை பார்க்கலையா அப்படின்னதும், எங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது சொல்லலான்னு பார்த்தா ரொம்ப சின்ன பையனாக இருக்காரு, இவர்கிட்ட சொன்னால் எப்படி என்ன இவருக்கு தெரியுமோ அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னோடனே உள்ளேருந்து ஒரு தொண்டர் வந்து அந்த அம்மாவோட பேரை சொல்லி, அவங்க கணவர் பேரை சொல்லி, உங்கள் 2 பேரையும் சுவாமிகள் உள்ளே கூப்பிட்றாங்கன்னதும் ரொம்ப வியப்பு. ஏன்னா அவங்க 2 பேர் பேர் என்னன்னு கூட வந்திருக்க யாத்திரிகளுக்கே தெரியாது. அது எப்படி பெரியவாக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி உள்ளே போனால் அந்த அம்மா வயிற்றை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருந்தாங்க. உட்காந்தோடனே ஒரு கொய்யாப்பழம் இல்லை தப்பாக சொல்லிட்டேன், சாத்துக்குடி ஒன்று, சாத்துக்குடி அப்படியே தரையில் வச்சு பெரியவா அப்படியே உருட்டிக்கிட்டு, என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, எப்படி என்ன பண்ணுறீங்க, என்ன இது அப்படியே விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அந்த அம்மா அப்படியே ரொம்ப பல்ல கடிச்சிக்கிட்டு பேசவும் டக்குன்னு அந்த சாத்துக்குடி அப்படியே அவங்க கணவர்கிட்ட உருட்டி விட்டு, இந்த சாத்துக்குடியை உரிச்சு உன்னோட ஆம்படியான்ட்ட கொடு அப்படின்னா, என்னம்மா ஒய்ஃப்கிட்ட கொடு அப்படின்னா தான் டக்குன்னு அவர் உரிச்சு ஒரு 2 சொல்லியை கொடுத்து அப்படியே சாப்பிட்டு அப்படி நிமிந்து உட்காந்து சொன்னாங்களா, சாமிகள் என்ன மாயமந்திரம் பண்ணீங்கன்னே தெரியல, முதல்ல நீங்கள் எங்களை மன்னிக்கணும், ஏன்னா ரொம்ப சின்ன வயசாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட சொல்லலாமா வேணாமா நினச்சிக்கிட்டு இருந்தோம். எனக்கு வந்து அல்சர் ரொம்ப முத்தி போச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த அல்சர் பெயின் வந்ததுன்னா குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது வலி உயிர் எடுத்துரும். ஏதோ நீங்கள் கொடுத்த அந்த சாத்துக்குடி சொலையை சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே காணா போயிடுச்சு. வெறும் ஆச்சரியம், முதல்ல மன்னிச்சிடுங்கண்ணா. அதனால வந்து பெரியவா நினச்சாங்கன்னா, பெரியவாவை நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு அம்மா கூட போட்டிருந்தாங்க, நீங்கள் பெரியவா கதை ஒன்று போட்டிருந்தீங்க, அந்த கதையை நான் கேட்டேன், எப்பயுமே கால் ரொம்ப பிடிச்சி இருக்கும், அந்த கதையை இப்போ கேட்டதுலேருந்து கால் இழுப்பே இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு கந்த சஷ்டி விரதம் இருக்கணும்னு ஆசை தான், ஆனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி வயிற்றை பிடிச்சி இழுக்கும், காலெல்லாம் பிடிச்சி இழுக்கும் விரதம் இருந்தேன்னா, அது ரொம்ப கஷ்டம், எப்படியாச்சும் இந்த கந்த சஷ்டி இருக்குன்னு நினச்சி நான் பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த இழுப்புமே இல்லை. எனக்கே ஆச்சரியம், எப்படி இத்தனை நாள் விரதம் இருந்தேன் அப்படின்னு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை பெரியவா என் வாழ்க்கையில் பண்ணிட்டாங்க. அதே போல் எனக்கு இந்த சஷ்டியோட பலனையும் கொடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பெரியவானாலே ஆச்சரியம் தான். இந்த பெரியவான்ற பேருக்கு பின்னாடி ஏதாவது மீனிங் இருக்குதா அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியம்னு போட்டுரும். அப்படி தான் போடணும். அதே போல் ஒரு அம்மா ஒரு பால் வியாபாரம் செய்கிறவரோட மனைவி பெரியவா தரிசனத்துக்கு வருவாங்க. அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. பெரியவா நிமிர்ந்து பார்த்துட்டு, ஏன் அழறீங்க அப்படின்னு கேட்டவொடனே அவங்க சொல்லுவாங்க, இல்லை பெரியவா, எவ்வளோ வைத்தியம் பண்ணி பார்த்தாச்சு, எனக்கு ஏதோ இதயத்தில் கோளாறு, சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி இருக்குன்றாங்க, என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் பிழைக்க மாட்டேன்றாங்க, இன்னும் ஒரு மாதமோ 2 மாதமோ தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க பெரியவா. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்குது, மனசு ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன் பெரியவா அப்படின்னு சொல்லி அவங்க அழுகும்போது, சரி ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க தொண்டரை கூப்பிட்டு ஒரு பாட்டை எழுதி எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அதாவது நாராயணத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஸ்லோகம், இருந்தாலும் அதை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துறேன். அந்த ஸ்லோகத்தை வந்து நீ இந்த ஸ்லோகத்தை 108 முறை 48 நாள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவான். கரெக்டாக போயிட்டு 2.5 மாதம் கழிச்சு அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக மலர் மாலைகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பெரியவாவுக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. அற்புதம்னா அற்புதம் பெரியவா, வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் ஆச்சரியம் கேள்விப்பட்டிருக்கேன், புராணத்தில் படிச்சிருக்கேன், இதிகாசத்தில் படிச்சிருக்கேன், நான் இப்படி ஒரு ஆச்சரியத்தை நான் பார்த்ததே இல்லை. டாக்டரை நான் முழுசாக சோதனை பண்ணிட்டு அப்படி ஒரு ஹோல்ஸ் இருந்ததுக்கான இதே இல்லை, தடையுமே இல்லைன்னு சொல்லிட்டா பெரியவா, என்னாலே நம்ப முடியல, நீங்கள் மிகப்பெரிய கடவுள் பெரியவா அப்படின்னு சொல்லி விழுந்து நமஸ்காரம் பண்ணா. அப்பா பெரியவா சொல்லுவாங்க, நான் ஒன்றும் செய்யலை, நீ நம்பிக்கையோட சொன்ன அந்த நாராயணிய மந்திரம் தான் உன்னை காப்பாத்துன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே தன்னை வந்து தற்பெருமைப்படுத்திக்காமல் தன்னை ஒழிச்சுப்பாங்க. அது வந்து பெரியவாவோட இயல்பு. அதே போல் நாராயணத்தில் வர அந்த பாடல் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா எந்த நோயையும் உடனே குணப்படுத்தும் தன்மை அதுக்கு உண்டு. எத்தனை முறை சார் படிக்கணும், எத்தனை முறை வேணால் படிக்கலாம். பெரியவா 108ன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் 1008 கூட படிக்கணும் வேணாம்ல, ஆனால் நம்பிக்கையாக படிக்கணும். பெரியவான்னு இல்லை, யார் சொன்ன வழிபாட்டையுமே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப 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 நம்பிக்கையாக பண்ணணும். சரி, இது மாதிரி மந்திரம் படிக்க முடியாதவங்களுக்கு நோய் தீரணும்னா என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு சிவன் கோயில் எடுத்துங்க. சிவன் கோயிலுக்கு குறைஞ்சது 4 லிட்டருக்கு குறையாம செக்கில் ஆற்றல் நல்லெண்ணெய். உடல் நோய்க்கு காரணம் சனி பகவான் ஒரு இடத்துல போய் உட்கார்றதும் அவரோட தசாபுத்தியும் தான் காரணம். அது ஒரு மாயை மாதிரி. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 4 லிட்டருக்கு குறையாத நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். மிஞ்சி போனால் ஒரு லிட்டர் வந்து 500 கூட வச்சுக்கோங்க, 2000 ரூபா தான் வரும். நோய்க்கு மருந்து மாத்திரையே 10,000 15,000 வாங்குறோம். 2000 ரூபாய்க்கு என்ன வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லை. வாங்கிட்டு போய் சிவன் கோயிலுக்கு கொடுங்க. அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். என்ன பண்ணணும், இதை சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அந்த நல்லெண்ணெயை கொடுக்கணும். அது பிரதோஷ காலமாக இருக்கலாம், இல்லைன்னா சாதாரண நாளாக இருக்கலாம், உங்கள் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கலாம், எதில் வேணால் கொடுங்க. கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லி கேளுங்க. அபிஷேகம் பண்ணி முடிஞ்சதும் அந்த எண்ணெய் கிடைக்குமான்னு கேளுங்க. இப்போ உங்கள் கையில் முடிஞ்சிருச்சு, காலில் வலிக்குது, முட்டியில் வலி இருக்குது, தொடையில் வலி இருக்குது, இல்லை வயிற்றில் உள்ள எனக்கு அல்சர் இருக்குன்னா கூட வாங்கி கொஞ்சமாக பகவானை மனசில் சிவ 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 சிவன்னு ஒரு 12 முறை சொல்லிட்டிங்கன்னா 108 முறை ஓம் நம சிவாயன்னு சொன்ன பலன் தரும். சொல்லிவிட்டு அந்த எண்ணெயை வாங்கி அப்படியே தேய்ச்சிக்கோங்க. இல்லை அந்த எண்ணெயை கொஞ்சமாக உள்ளுக்கு கூட எடுத்துக்கலாம், குடிக்கிறதுனா கூட குடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு ஸ்பூன் எண்ணெய் குடிச்சாலும் ஒன்றும் ஆகிடாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா
100க்கு 1000 முறை அந்த நோய் உங்களுக்கு குணமாகும். உடனே கிண்டல் பண்ணுறதுக்காக போடுவீங்கல்ல, அப்படின்னா கேன்சர் இன்ஸ்டியூட்லாம் எதுக்கு சார் இருக்குது, எய்ட்ஸ் இன்ஸ்டியூட்லாம் எதுக்கு இருக்குன்னு. அதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவன் தான் அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுப்பான். நம்பிக்கை இருக்கிறவனுக்கு அதை தெய்வம் குணப்படுத்தும் நம்புறவனுக்கு எந்த இன்ஸ்டியூட்டும் தேவையில்லை. தெய்வம் குணப்படுத்தாதுன்னு நம்புறவனுக்கு தான் அந்த மாதிரிலாம். எல்லாத்துக்கும் மருத்துவம் வேணும் தான். ஆனால் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் ஒருத்தர் இருக்கிறார், அதுதான் இறைவன். பெரியவா பக்தருக்கு ஒரு பெரியவாவோட தரிசனத்துக்கு ஒரு பக்தர் வருவார். சில தடவை நாக்கு குளருதோ, ஃபாஸ்ட்டாக முடிக்கணும், இன்னும் நிறைய பெருசாக இருக்கேன்ட்டு வேகமாக போகிறேன். அதனால அப்படி பெரியவா, அப்பாவுக்கு வயசு 70 பெரியவா, ரொம்ப முடியல, கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துருக்கேன். ஆஸ்பத்திரி காசு காசு காசுன்னு பிடுங்கி திங்கிறா பெரியவா. நின்னா காசு, உக்காந்தா காசு, பேசினா காசுன்றா பெரியவா. என் சக்திக்கு மீறி பார்த்துட்டேன், இது மேலே முடியல பெரியவா, என்ன செய்யுதுன்னு தெரியல, எதுவும் தெரியாமல் தான் உங்கள்கிட்ட ஓடி வந்திருக்கேன். அப்படின்னதும் உடம்புக்கு மருத்துவம் தேவைதான் இல்லைங்கள. ஆனால் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் ஒரு இறைவன் இருக்கிறார், அவரை நம்ம நம்புறதே இல்லையே. அதனால் என்ன செஞ்ச, அப்பாவை ஆஸ்பத்திரியிலேருந்து கூப்பிட்டு வந்துரு. நல்ல மிருதுவான ஒரு கட்டில் படுக்க வை, வெதுன்னு கஞ்சி, காலையில் ஒரு வேளை, மதியானம் அந்த மாதிரி, அதான் 2 வேளை கஞ்சி கொடு, வெதுப்பாக கொடு. விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணு போருன்றுவாங்க. அதேமாரி அப்பாவை கொண்டு வந்து உட்கார வச்சு அவர் வீட்டில் கட்டில் படுக்க வச்சுக்கிட்டு வெதுப்பாக கஞ்சி கொடுத்துட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுவார். அவர் வந்து நல்லா தெரிஞ்சவர், வேதம் தெரிஞ்சவர், படித்தவர். அதனால ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை அவருக்கு. விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணால் கரெக்டாக ஒரு 15 நாள் அப்பா எழுந்து உட்காந்துருவார். எந்த ஆஸ்பத்திரிக்கு ஆக்சிஜன் மாஸ்க்லாம் மாட்டினா தான் பழைப்பான்னு சொன்னாங்களோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உட்காந்துருவார். பெரியவா தரிசனத்துக்கு வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவார். அதான் மருந்துக்கெல்லாம் மருந்து, தலையாய மருந்து இறைவனோட நாமம். அந்த நாமத்துக்கு இருக்கிற சக்தி இந்த உலகத்தில் வேறு எதுக்கும் கிடையாது. அதை சொன்னால் போர். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னால் அப்போ நோய் குணமாகும்னு அர்த்தம். நம்மளால சொல்ல முடியுமா சார்? சொல்ல முடியல, கேட்டா போர். நீங்கள் காது கொடுத்து நல்ல உச்சரிப்பு உடைய யாராவது ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டிங்கனாலே அந்த குணம் தரும். கேட்டால் பழம் தருமா சார்னு கேட்டுறாதீங்க, தரும். அதுக்கும் ஒரு கதை சொல்கிறேன், கேட்டுங்க. ஒரு ராகம் இருக்குது, அமிர்தவர்ஷினின்னு ஒரு ராகம் இருக்குது. ராகம்னா என்னன்னு தெரியும் தானே உங்களுக்கு? அந்த இசைச்சம்னா மழை வரும். இது உண்மையானா உண்மை. ஏன் உண்மை அப்படின்னா 1882 சென்னையில் பெரும் பஞ்சம் இருந்தப்ப அப்போ முதலமைச்சர் அந்த எம்ஜிஆர் நம்ம வயலின் பெரிய வித்வான் கொன்றக்குடி வைத்தியநாதன் ஐயாவை கூப்பிட்டு புழல் ஏரி பக்கத்தில் ஒரு மேடை போது இந்த மாதிரி நீங்கள் அமிர்தவர்ஷினி ராகத்தை இசைக்கணும்னு கேட்டுக்கிட்டாராம். அதே மாதிரி இசைச்சவனே மழை வந்துச்சான். அப்போ அந்த அளவுக்கு சக்தி உண்டா அப்படின்னா இதை விட பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடிய சக்தி இந்த சவுண்டு அதுக்கு உண்டு. சவுண்டுனா என்ன? ஒலி, ஓசை இல்லையா? மந்திரம்ங்கிறது என்ன? ஒரு ஒலி, ஒரு அதிர்வலை இல்லையா? அதுக்கு எப்பவுமே உண்டு. இன்னும் ஒரு ரகசியம் ஒன்று சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இது பெரியவாவோட இதை சொல்கிறதால தாராளமாக சொல்லலாம். ஒரு மெக்கானிக் தொழில் பண்ணுறவர் காலைல வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ பஞ்சர் போட நேரம் இல்லை, ஆஃபீஸ் போய் ஆகணும். ஆஃபீஸ்னால் அவரும் மெக்கானிக்காக தான் வேலை பார்க்குறாரு. அங்கே போனால் முதலாளி திட்டுறார், என்ன 1/2 மணி நேரம் லேட்டு, எத்தனை வண்டி காத்துக்கிட்டு இருக்கு, லூசாயா நீ அப்படின்னு. அவர் ஒன்று ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு வேலையில் போய் உட்காந்தா ஸ்பானர் எடுத்து போட்டு ஒரு பொருளை தட்டும்போது தெரியாமல் தட்டி கையில் வந்து வெட்டிடுது. உடனே கையில் ரத்தம் கொட்டுது. என்ன பண்ணுறதுல டென்ஷன் தலைக்கு எழுது. கையை கட்டை போட்டுட்டு வேலை செய்கிறார். பொதுவாக கட்டை போட்டுட்டு நீங்கள் மெக்கானிக் தொழில் பண்ண முடியுமா? கை விறுவிறுன்னு ஏறும். படா வீட்டுக்கு போகலான்னு 5 மணி ஆனதும் முதலாளிகிட்ட சொல்லிட்டு டென்ஷனோட வீட்டுக்கு கிளம்புறாரு. பார்த்தா மறுபடியும் வண்டி ஏதோ ஒரு மக்கர் பண்ணுது. உடனே அவர் சொன்னாராம், நான் வந்து பஸ்ஸு பிடிச்சி போகிறேன் அப்படின்னு. அப்போ உடனே முதலாளி சொன்னாலும் இல்லை பரவாயில்ல, எனக்கு கையில் வேறு அடிபட்டுருக்கு, காலில் வேறு நேற்று அடிபட்டு இருந்தது, சரிவா நானே உன் வீடு வழியாக தான் போகிறேன், அப்படியே விட்டு போகிறேன்னு சொல்லி போனால் முதலாளியை கூப்பிட்டு போகும்போது முதலாளி பார்த்தா கரெக்டாக இறங்கி ஒரு வீட்டு வாசலில் ஒரு மரம் வச்சிட்ருக்கேன். அந்த மரத்துக்கிட்ட முதலாளி ஒரு 2 நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த மரத்து மேலே 2 கையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஏதோ பிரார்த்தனை பண்ணுறார். பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு உள்ளே போனோடனே குழந்தை அப்பான்ட்டு ஓடி வருது. ரொம்ப சந்தோஷமாக குழந்தைய தூக்கி விளாட்றாரு. மனைவியை ரொம்ப பிரியமாக பேசுகிறார். முதலாளிக்கு வந்து காஃபி குடிக்க சொல்கிறார். இவர் காரில் வர வழிக்கும் அவ்வளோ புலம்பிட்டு வந்தார், வேலையை பற்றி, தனக்கு அடிபட்டதை பற்றி, தன்னோட கடனை பற்றி, அத்தனையும் பற்றி. ஆனால் அந்த 5 நிமிஷம் அந்த மரத்து மேலே கையை வச்சு ஏதோ பிரார்த்தனை பண்ணார்ல, அதுக்கப்புறம் அவரோட மனநிலையே மாறி போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். உடனே அவர் கூப்பிட்டு, என்னையா நீ ஒரு நாள் ஃபுல்லாக புலம்பிட்டு இருந்த, எப்படி திடீர்னு மாறிச்சு அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரா, இது என்னோட சுமை தாங்கி மரம் அப்படின்னு. சுமை தாங்கி அப்படின்னா என்னோட கஷ்டத்தெல்லாம் அந்த மரத்துட்டு நான் கொடுத்துட்டேன்னு சொல்லுவேன், அதுவும் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லுவோம். அப்படி என்னையா லூஸ் மாதிரி பேசுகிறாடுன்னு கேட்டா, இது உண்மையானா உண்மை. மரத்துக்கு உணர்வு உண்டு, செடி கொடிகளுக்கு உணர்வு உண்டு, வலி உணர்வு தான் கிடையாது. நம்மளோட உணர்ச்சிகளையும் நம்மளோட ஓசையும் கேட்டா அதுக்கு அதை பிரதிபலிக்கும் தன்மை உண்டு நிரூபிச்சிருக்கிறாங்க. 2007 மங்களகரமான இசையை கேட்கிற பயிர்கள் வந்து
60% அதிகமாக விளையிறதாகவும், ரொம்ப மோசமான வார்த்தைகள், மட்டமான விஷயங்களை கேட்குற பயிர்கள் 40% வளர்ச்சி கம்மியாக கொடுக்கறதாகவும், அதாவது ஈல்டு பயனை வந்து கம்மியாக கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையானா உண்மை. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரில. ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்க்கோனின்னு. அந்த மார்க்கோனிக்கு முன்னாடியே இந்தியாவில் ஒருத்தர் வெங்கடேசன் நினைக்கிறேன் ஐயா, அவர் பேரை டக்குன்னு நினைவு வரல, கண்டுபிடிச்சிட்டார். ஆனால் இவங்க காப்பிரைட் கொடுக்க மாட்டாங்க, ஏதோ சொல்லி உழப்பிட்டாங்க. இது மார்க்கோனிக்கு அங்கே நோபல் பரிசை வாங்கிட்டார். அவருக்கு தெரிஞ்சு போய் அவர் இந்தியா வந்துட்டார். வந்து எனக்கு தெரியலங்க, நீங்கள் எனக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொல்லி நோபல் பரிசை வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்கும்போது கூட அவர் வேண்டாம், அவர் படைப்பு வேணும், அது இந்த உலகத்துக்கு பயன்படணும், அது உங்கள் பேரில் இருந்தா என்ன, என் பேரில் இருந்தா என்ன, நீங்களே வச்சிருங்கன்னு சொல்லி பெருந்தன்மையாக சொல்லிட்டு அவர் 2வதாக ஒன்று கண்டுபிடிச்சார். என்ன அப்படின்னா, மரம் செடிகளுக்கு தொடு உணர்வும் நம்மளோட அந்த ஓசையை கேட்டு, நம்ம பேசுகிற அந்த வார்த்தையை கேட்டு அதை வந்து இது பிரதிபலிக்கிற தன்மையும் உண்டுன்னு சொன்னார். எவனுமே நம்பல. அதெல்லாம் கிடையாது, அதுக்கு முதல்ல உயிர் இருக்கான்னு தெரிலன்ட்டான். முதல்ல அது ஒரு உயிரானே தெரில, அது ஏதோ ஒரு தன்மையில் வளருது, அது உயிரானே தெரிலன்னதும், உயிர் இல்லை அப்படின்னா நான் அப்பயே ப்ரூஃப் பண்ணுறேன்னு சொல்லி விஷ ஊசியை ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணி நான் அதுக்கு போடுறேன். உயிர் இல்லை அப்படின்னா அது என்ன அப்படியே இருக்கும், ஜடம் மாதிரி. ஒரு மரக்கட்டை எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். உயிர் இருக்குது அப்படின்னா அது வாடி போயிடும், செத்து போயிடும் இல்லையா அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொன்னால், அதுலேயும் சில விஷமிகள் என்ன பண்ணிட்டான்னா, அந்த விஷத்தெல்லாம் எடுத்து போட்டு வெறும் தண்ணியை ஃபில் பண்ணியிருக்கிறான். ஒரு 4 ஊசி வச்சிருக்காரு, 2 ஊசியில் தண்ணியை ஃபில் பண்ணிட்டான். தண்ணி வச்சிருக்கிற ஊசியை அவர் போடுறாரு, எந்த ரியாக்ஷன் ஆகல. அரை மணி நேரம் ஆகியும் உடனே இன்னும் நடக்குது. அவர் ஒன்று, அந்த ஊசியில் விஷம் இல்லை யாருன்னு முதல்ல எனக்கு தெரியல, அந்த ஊசியை முதல்ல நான் போட்டுக்கிறேன்னு சொன்னதும் மனம் இறங்கி அவனோலே, ஐயா இந்த மாதிரி உங்களை சும்மா கிண்டல் பண்ணுறதுக்காக பண்ணோம், தப்பாகி போச்சு, இந்த ஊசியில் விஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த செடிக்கு போட்டது. செடி வாடிச்சான், இருக்குது. அதே மாதிரி காலையில் கூப்பிட்டு போய் பயிர்கிட்ட உட்காந்துக்கிட்டு அவர் பேசி காமிச்சாராம். மரத்துக்கிட்ட பாடுறது பேசுறதுன்னு காமிச்சா, அது இல்லாத ஒரே விதை எடுத்து ஒரே பாட்டில், அதாவது என்ன சொல்கிறோம்னா, ஒரு பக்கெட்டில் வச்ச ஒரு பாட்டில் வச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தொட்டிக்குள்ளே வச்ச ஒரே இடத்துலேருந்து கொண்டு வந்த மரத்தில் ஒரு மரத்தை மட்டும் இவர் வாங்கிட்டு வந்து பாடி காட்டுறாரு. அதாவது ஒரு இசை பாடி காட்டுறது, அதுக்கு நல்ல விஷயங்களை சொல்லும்போது அந்த மரம் நல்லா வளர்ந்துருக்கதையும், வெறுமனே இருக்கிற மரம் சுமாராக இருக்கிறதையும் அவர் ப்ரூவ் பண்ணார். அதுக்கு உணர்வு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம ஜோதிடத்தில் ஒன்று சொல்லுவோம், ஒரு ராசிக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மரம் உண்டு. உதாரணத்துக்கு எனக்கு எல்லாம்லாம் நினைவில் இல்லை, இருக்கிறத மட்டும் சொல்கிறேன். புனர்பூச நட்சத்திரம்னா மூங்கில் மரம். அதனால தான் கோதண்டம் அப்படிங்கிற வில்ல வச்சிருக்கிறார். கோதண்டம் அப்படின்னா அப்படின்னா மூங்கில்னு அர்த்தம். மூங்கிலால் ஆன வில்ல தான் ராமர் வச்சிருப்பார். தன்னோட நட்சத்திரத்துக்கான மரத்தையும் அந்த மரத்தாலான வில்லையும் தான் வச்சிருப்பார். கோதண்டத்திலேருந்து புறப்படுற அம்பை எதிர்த்து நிற்கிற சக்தி இந்த உலகத்துல எவனுக்குமே கிடையாது. 1. 2வது, பூச நட்சத்திரத்தோட மரம் அரச மரம். அதனாலதான் இன்னைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு அரச மரத்தை சுத்தணும்னு நம்ம சொல்றோம். ஏன் அரச மரத்தை சுத்தணும்னா, அரச மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த இளம் காத்து, இளம் சூரியன் அரச மரத்து மேல படும்போது அந்த காத்து பேர் வர மறந்துட்டான் டக்குது. அந்த காத்து நம்ம சுவாசிக்கும் போது கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய பூச்சிகள் இருந்தாலோ, சில இதெல்லாம் வந்து முட்டையிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போக்கக்கூடிய கர்ப்பப்பையை நல்ல விரிவடைய வைக்கக்கூடிய தன்மை உண்டு. அதனாலதான் அந்த அரச மரத்து காத்து அவ்வளோ உதவுன்னு சொல்லி அரச மரத்தை காலையில 7 மணிக்குள்ள சுத்தணும்னு சொல்லுவாங்க. பூச நட்சத்திரத்தோட மரம் அரச மரம். இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு மரம் இருக்கு. உங்க நட்சத்திரத்துக்கு உரிய மரமாவே இல்லைன்னா கூட ஒரு மரத்துக்கிட்ட நீங்க போய் உங்களோட பிரார்த்தனையை சொன்னீங்கன்னா நடக்கும். அதனாலதான் நான் சொல்லுவேன், முதல் நாள் தூங்கும்போது உங்க தலை பக்கத்துல தண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் பெரியவா சொன்னது தான். உங்களோட மனசுல ஓடுற குழப்பம், உங்க மூளையில இருக்க குழப்பத்தை எல்லாம் அந்த தண்ணி உறிஞ்சு எடுத்துக்கும். தண்ணிக்கு அப்படியே ஒரு வார்த்தையையும் ஒரு எண்ணத்தையும் பிரதிபலிக்கும் தன்மை உண்டு. அதனாலதான் நம்ம முனிவர்கள் தவசீலர்கள்லாம் என்ன பண்றாங்க, எங்க குடியில் அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றுக்கிட்ட அருவிக்கிட்ட, நீங்கள் வந்து தண்ணி ஓடுற இடம் கடல்கிட்ட தான் இருப்பாங்க. நம்மள மாதிரி வீட்டுக்கு இங்கே எதுவுமே இல்லாத பொட்டல் வெளியிலலாம் இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க ஸ்நானம் பண்ணுறதே ஒரு வித்தியாசமாக இருக்கும். கழுத்தளவு தண்ணியில் குளிப்பாங்க. அது ஒரு மாதிரி உள்ள மூழ்கி மூச்சு பயிற்சி பண்ண ரொம்ப அதை டீப்பாக போவேனான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து மந்திரம் சொல்கிறதே இன்னும் வித்தியாசமாக இருக்கும். கழுத்தளவு தண்ணியில் நின்றுட்டு சொல்லுவாங்க, தண்ணிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சொல்லுவாங்க, தண்ணிக்கு பக்கத்தில் இருந்து சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னா 100 தடவை சொன்னால் பலன் தரும் அப்படின்னா, இதை வெறும் 10 தடவை சொன்னாலே பலன் தரும். ஏன் இதை அப்போ சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட அந்த தண்ணி உங்களோட அந்த எல்லாத்தையும் என்ன பண்ணும், உறிஞ்சி எடுத்துக்கும். அந்த தண்ணியை திரும்ப நீங்கள் குடிச்சிங்கன்னா அதே மனநிலை தான் வரும். அதனால் குடிக்கக்கூடாது. யூடியூப்பில் போய் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, சைனீஸோட ஒரு விஞ்ஞானி, அவர் பேர் டக்குன்னு நினைவு வரல. நீங்கள் போய் வாட்டர் தெரபி, வாட்டர் ரிசர்ச்சர்னு போட்டிங்கனாலே அவர் பேர் தான் வரும். அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கார், ஒரு மந்திரத்தோட மூலக்கூறுக்கு ஏற்ப தண்ணி வந்து தன்னோட தன்மையை மாற்றிக்குது, அது நல்லதாகவும் கெட்டதாகவும் மாறிக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிற.
ஓகேவா? அப்போ தண்ணிக்கு வந்து ஒரு ஓசையையோ ஒரு எண்ணத்தையோ பிரதிபலிக்கும் தன்மை உண்டு அப்படிங்கிறது உண்மை. இந்த சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு போய் துளசி செடிக்கு ஊற்றுங்க. இல்லைன்னா வெறுமனே காலைல குளிச்சு முடிச்சது சுத்தமாக துளசி செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு செவ்வாய் வெள்ளி துளசி முன்னாடி ஒரு விளக்கேற்றி வச்சுக்கிட்டு எந்த கஷ்டத்தையும் நீங்கள் துளசிக்கிட்ட சொன்னீங்கன்னா பெருமாள் மார்பில் இடம் கிடைச்சிருக்கிற ஒரே உயிரினம், அதாவது உயிரினம்னு சொல்லக்கூடாது, தாவர வகைன்னு பார்த்தீங்கன்னா துளசி தான். துளசியை வந்து ஒரு பெண்ணு சொல்லுவாங்க. அந்த துளசி பெருமாள் நெஞ்சில் இருந்துக்கிட்டே சொல்கிறாங்களாம் பெருமாள் கிட்ட, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு கோரிக்கையை சொல்லியிருக்கிறார், தீர்த்து வைங்க தீர்த்து வைங்க தீர்த்து வைங்கன்னு. அவரு அதை தீர்த்து வைக்கிற வரைக்கும் விடாமல் நச்சரிப்பாங்களாம். அதனால தான் துளசி மாடம் வைக்கிற பழக்கம் நமக்கு உண்டு. அதே மாதிரி துளசி நல்ல சுத்தமான காற்றை கொடுக்கும். அந்த காத்தால நோயே வராது. முடிஞ்சா வீட்டுக்கு ஒரு துளசி வச்சு வளர்க்குறது நல்லது. இதை பண்ணுங்க. அப்புறம் ஏதாவது ஒரு மரத்துக்கிட்ட நீங்கள் வந்து கையை வச்சுக்கிட்டு உங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நடக்கும். ஒரு பழமொழி கூட வந்து, என்ன பழமொழி அப்படின்னா, மந்திரத்தால் மாங்காயை அடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் மந்திரத்தால் மாங்காயை அடிக்க முடியாதுன்னா, மாமரத்துக்கு காந்த சக்தி அதிகம். உதாரணத்துக்கு நம்ம உடம்புல வந்து 100 எப்படி உங்களுக்கு கணக்கில் சொல்லுது, ஒரு 100% காந்த சக்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மாமரத்துக்கிட்ட 1,00,00,000% வந்து காந்த சக்தி இருக்கும். நம்ம பிரயோகம் பண்ணுற இந்த மந்திரம் எல்லாத்துக்கும் ஒரு 1000% வந்து காந்த சக்தி இருக்குன்னா, அந்த காந்த சக்தியை பயன்படுத்தி அந்த மாங்காய் கீழே உழணும்னு சொல்லி மந்திரம் சொன்னால் உழாது. ஏன் உழாதுன்னா, மாமரம் அவ்வளோ காந்த சக்தி வந்தது, அதுக்கிட்ட போய் இந்த காந்த சக்தியால் மோதி ஜெயிக்க முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க மந்திரத்தை வச்சு மாங்காய் அடிக்க முடியாதுன்னு. அது ஏதோ மந்திரத்தை இழிவாக சொல்கிறது கிடையாது, மாமரத்தை உயர்வாக சொல்கிறது. இந்த ஒரு காரணத்தால தான் எல்லா யாகத்திலையும் மாயிலை இருக்கும். கலசம் வச்சா மாயிலை வச்சாகும், எது வச்சாலும் மாயிலை இல்லாத நல்ல காரியமே கிடையாது. பெரியவா நோய் நொடி இல்லாமல் நல்ல செல்வ செழிப்போட இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு ஒரு அழகாக ஒரு பக்தருக்கு சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ணியிருக்குன்னா, சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் உங்கள் வீட்டு நிலைவாசலில் மாவிலை தோரணம் கட்டுங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் மாறும்ல, ஓகே இதுக்கு மேலே வச்சிருக்க வேணாம்னு தோணும்ல, அது ஒரு 7 நாள் தான் கணக்கு. தூக்கி போட்டு அடுத்து மாற்றுங்க. குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நோய் ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குன்னா வராது. மகாலட்சுமி யார் வீட்டில் தோரணம் கட்டியிருக்கோ அந்த வீட்டை பார்த்து டக்குன்னு உள்ளே வந்து உட்காந்துட்டு தான். அதனால தான் 6 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு நிலைக்கு வெளியில் ஒரு விளக்கேற்றுங்க, மாவிலை தோரணம் கட்டுங்க. அதே போல் இந்த துர்சக்திகள் எதுவுமே உள்ளே நுழையாமல் இருக்கிறதுக்கு மாயிலை தோரணத்தோட கடைசியில் 2 பக்கமும் கொஞ்சமாக மருதாணி பூ இருக்கு இல்லையா, அதை அப்படியே கொத்தா கட்டிங்கன்னா எந்த துஷ்ட சக்தியாலும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது பில்லி சூனியம் ஏவல்னு நம்புறவங்க எல்லாருக்குமே அதெல்லாம் எதுவுமே உள்ளே வராது. எதையோ சொல்லி எங்கெங்கேயோ போயிட்டோன்னா சரி, நல்ல விஷயம் தானே, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னால் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்க முடியல சார், நீங்கள் எல்லாம் சொன்னீங்க, என்ன செய்யலாம்? ராமநாமம் சொல்லலாம். ராமநாமம் எல்லாத்துக்கும் சொல்லலாம். நோய்க்கு சொல்லலாம், வருமானத்துக்கு சொல்லலாம், கடனுக்கு சொல்லலாம், தோஷத்துக்கு சொல்லலாம். 10 லட்சம் முறை சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ராமநாமத்தை விடாமல் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாதக கட்டத்தில் இருக்க தோஷமே வேலை செய்யாது. 1 கோடி முறை விடாமல் சொல்லிட்டீங்க அப்படின்னா, சரி 10 லட்சம் முறை சொன்னீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா அது கட்டுக்குள்ளே வரும். 1 கோடி முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா அது வேலையே செய்யாது. 13 கோடி முறை விடாமல் சொன்னீங்கன்னா ராமர் தரிசனமே பார்க்கலாம். ரொம்ப எளிமையான மந்திரம், ராம 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 ராமன்னு சொல்கிறார். இல்லை சார் நாங்கள் வந்து சிவன் வழிபடுறவங்க, ஒன்றுமே தப்பு இல்லை, சிவ 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 சிவன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம். காலையில் எந்திரிச்ச உடனே என்ன சொல்லணும்? சிவ சிவன்னு சொல்லணும், இல்லை ராம ராமன்னு சொல்லணும். உங்கள் வழக்கப்படி அது ராமரை கும்பிட்றவங்க சிவனை கும்பிட்றவங்களா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலைல ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி ராம ராம ராமன்னு சொல்லணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த நாளில் செஞ்ச தப்பெல்லாம் இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்டு அன்னைக்கு நல்ல நாளாக கொடுத்ததுக்கு நன்றியை சொல்லிட்டு தூங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சிவ சிவ சிவன்னு சொல்லிட்டு தூங்குங்க. வாழ்நாளில் உங்களுக்கு கஷ்டம்னாலே கஷ்டமே உங்களை பார்த்து ஓட ஆரம்பிச்சிடும். இல்லை சார் 2 நிமிஷம் நான் சொல்கிற மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தியானு கேட்டுறாதீங்க. 2 நிமிஷம் சொல்கிற மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு. எத்தனையோ கதைகளில் சொல்லியாச்சு, திரும்ப அதையே சொல்ல வேண்டாம். அதே மாதிரி ரொம்ப வயசானவங்களுக்கு ஒரு பக்தர் பெரியவாட்ட வந்து தரிசனத்துக்கு வந்துடுவார். விழுந்து கும்பிடணும், நமஸ்காரம் பண்ணணும். விழுந்துருவார், எந்திரிக்கிறதுக்குள்ள வழியில் துடிப்பார். 4-5 பேர் சேர்ந்து தூக்கி விடுவான்னு சொல்லுவார். பெரியவா இந்த முதுகு வெளியே என்னை பாடாப்படுத்துது, எவ்வளவோ வைத்தியம் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படல, என்ன செய்யறதுன்னு தெரியல, கருணாமூர்த்தி கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவா நீ வந்து சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது உண்டா? சனி நீராடுன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்களே. இல்லை பெரியவா உத்தியோகம் வேலை சனிக்கிழமை கூட இருக்கிறதுனால செய்யறது. வேலை இருந்தால் என்னப்பா சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாதா? சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். பிரண்ட துவையல் எடுத்துக்கணும், ரசம் பிரண்ட துவையல் எடுத்துக்கு மற்றெல்லாம் சரியான கூடியும். கரெக்டாக 2 மாதம் நினச்சி சாப்பாக வருவார்.
ரொம்ப சந்தோஷமா வருவார், நமஸ்காரம் பண்ணுவார். இப்போ அந்த வலி வேதனை எதுவுமே இல்லை, என்ன ஆச்சுன்னு ரொம்ப குணமாயிடுச்சு அப்படின்னு அப்பா அவருக்கு ஒரு உபதேசம் பண்ணியிருப்பாங்க. வீட்டில் 3 மருத்துவர்களை நம்ம எப்பயுமே வச்சுக்கணும். 3 மருத்துவர்கள் இருக்காங்க, வச்சிருக்கணும். 3 மருத்துவர்கள் யாருன்னா, முதல் மருத்துவர் நல்லெண்ணெய், 2வது மருத்துவர் வேப்பெண்ணெய், 3வது மருத்துவர் விளக்கெண்ணெய். சமையலுக்கு நல்லெண்ணெய் குணப்படுத்தணும். நல்லெண்ணெய் பயன்படுத்தினா எந்த நோய் நொடியும் அண்டாது. உடம்புக்கு தேவையான அத்தனையும் கொடுக்கக்கூடியது. கை கால் மூட்டுகள்லாம் எல்லாருக்கும் வலி எடுக்கும். ரொம்ப தூரம் நடந்தாலோ வயதானாலோ எடுக்கும். அது எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா, குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கை கால் மூட்டுகள் எல்லாத்துலேயும் நல்லா வேப்பெண்ணெயை தேய்ச்சி ஊற விட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து குளித்தோம் அப்படின்னா இந்த மூட்டு வலிங்கிறதே இருக்காது. நான் இதை தான் செய்கிறேன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி விளக்கெண்ணெய் உடல் அதீத சூடு இல்லாமல் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு கூட எவ்வளோ கொடுப்பாங்க. கொஞ்சோண்டு ஒரு நம்ம அந்த மஞ்சள் தூளுக்குலாம் ஒரு சின்ன ஸ்பூன் போட்டிருப்போம் பாருங்க, அந்த மாதிரி ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சின்ன குழந்தை கூட கொடுத்தோம் அப்படின்னா உடம்புல சூடுங்கிறது தங்காது. 2வது அப்பப்போ என்ன பண்ணணும்னா, காலை வேளையில் வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ தொப்புளை சுற்றி கொஞ்சமாக நல்லெண்ணெய் வச்சுக்கிட்டோம்னா சூடு மொத்தமும் என்ன ஆகும்னா, ஒன்று மோஷன் மலம் மூலமாகவோ இல்லை யூரின் சிறுநீர் மூலமாகவோ போயிடும். அதை வச்சுக்கணும். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வெள்ளிக்கிழமை தவறாமல் என்ன பண்ணணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலே பாதி நோய் வராது. உடம்பு எப்பயுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏசியில் இருந்தாலும் சில்லுன்னு இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் வேணும்னா யாராவது குளிச்சுட்டு வந்திருக்கிற ஒருத்தவங்க உடம்பையும் உங்கள் கையையும் தொட்டு பாருங்கள். குளிச்சுட்டு வந்திருக்கிறவங்க உடம்பு சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் கையால் அவங்கள தொட்டிங்கன்னா அப்படி புதிக்கும் அவங்க உடம்புல, அவ்வளோ இருக்கும். இல்லைன்னா வேணும்னா நீங்கள் ஒரு சேரில் உட்காந்துட்டு எழுந்து போயிட்டு திரும்ப அந்த சேரில் கையை வச்சு பாருங்கள், அப்படி சுடும். ஏன்னா உடம்பு எப்பவுமே உள்ள அனலாக தான் இருக்கும். அந்த உள்ளணலை போக்காததுனால தான் பாதி பிரச்சனை காரணம். இந்த குழந்தை பாக்கியம் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சே குளிக்கிறது கிடையாது. எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலே குழந்தை பாக்கியத்தில் பாதி பேருக்கு பிரச்சனை வராது. அடுத்து வருமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு என்ன பண்ணணும்? பரிவாட்டா ஒரு ரொம்ப பக்தியில் ஊறி போன ஒரு குடும்பம் அவங்க வருவாங்க. அவங்க வர்றப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மனைவி சொல்லுவாங்க. அவர் பெரியவாவுக்கு அவ்வளோவா பேருக்கு ஏதோ நமஸ்காரம் பண்ணிப்பார். என்ன அப்படின்னா, அவருக்கு நம்ம பெரியவான்னு வழிபாடு பண்ணுறோம், பெரியவா நம்ம குடும்ப கஷ்டத்தை ஒன்றும் போக்கலையே, என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்களேன்ற மாதிரி ஒரு எண்ணமோ அவருக்கு. ஆனால் அப்பா அப்படி கிடையாது. பையனுக்கு தான் அப்படி எண்ணம். பெரியவா தெய்வம்டா, அவர்கிட்ட போய் எதுக்குடா காசு கேட்கணும், அவங்களுக்கே எல்லாம் தெரியும்டா, வேலையை பாடுறா, தெய்வத்துக்கு நேரில் தரிசனம் பண்ணுற பாக்கியம் கிடச்சிருக்குன்னு சந்தோஷப்படுறான்னு சொல்லி பெருமைப்படுவாரை தவிர காசு கேட்க மாட்டார், பணம் கேட்க மாட்டார். அவர் பக்தி வேற மாதிரி, பையனுக்கு வேற மாதிரி. உடனே மனைவியை கூப்பிட்டு, அதாவது அந்த தொண்டரோட மனைவியை கூப்பிட்டு ஒரு மந்திரத்தை சொல்லி போய் சொல்லுப்பா அப்படின்றோம். அவங்களும் வீட்டில் போய் சுத்தபத்தமாக உட்காந்துக்கிட்டு தினமும் சாயந்தரம் விளக்கேற்றி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க சொல்ல ஆரம்பித்தா ஒரே வாரத்தில் சரியாக வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆராய்ச்சிக்காக இவங்க ஆஃபீஸை சேர்ந்த ஒருத்தவங்க வருவார், வெளிநாட்டவர் வருவார். அவருக்கு துணைக்கு அசிஸ்டண்டாக இவரை போட்டுருவாங்க, இந்த தொண்டரை. இவரும் பக்தினா அப்படி ஒரு பக்தி, வேலையில் அப்படி ஒரு ஈடுபாடு, அப்படி பண்ணுவார். வேலைன்னா அப்படி பண்ணக்கூடியவர் தான். ரொம்ப வேலையை ரொம்ப ஈடுபாடாக பண்ணவும் அந்த வெளிநாட்டவருக்கு இவரை பிடிச்சி போயிடும். எப்படி ஒரு மனுஷனா அவ்வளோ பயபக்தியா எல்லுன்னா என்னையா இருக்காரு, இப்படி ஒரு மனுஷனை பார்த்ததே இல்லைன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் கிளம்ப போகிற நாள்னு ஒரு லெட்டர் எழுதி கைப்பட கொடுத்து, இது அவன் மேலதிகாரிகிட்ட, இங்கே இருக்கிற மேலதிகாரிகிட்ட கொடுண்டுவார். ஏர்போர்ட்டில் வச்சு கொடுத்தது கொண்டு மேலதிகாரிகிட்ட கொடுத்து அந்த லெட்டரை பிரித்து படித்தா, இப்படி ஒரு தங்கமான மனுஷனை பார்த்ததே கிடையாது, ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கிறான், ஒரு சம்பளத்தை 8 மடங்கு உயர்த்துங்க, அப்புறம் ஒரு 4 போஸ்ட்டு தள்ளி ஒரு பெரிய போஸ்ட்டு சொல்லியிருப்பார், அந்த போஸ்ட்டில் அவருக்கு போஸ்டிங் கொடுக்கணும்னு சொல்லி நான் சிபாரிசு பண்ணுறேன்னு சிபாரிசு எழுத கொடுத்துருப்பார். அந்த மேலதிகாரி ஆடிப்படுவார், என்னப்பா அது இப்படி ஒரு இது கொடுத்துருக்காருன்னா தான் நேராக கொண்டு போய் மனைவிகிட்ட அந்த லெட்டரை கொடுத்துட்டு அவர் கை காலை கழுவிட்டு உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்லுவார். அந்த மந்திரம் தான் கனகதரா சோஸ்திரம். ஆதிசங்கர ஒரு பெண்ணோட கஷ்டத்தை போக்குறதுக்காக மகாலட்சுமி தாயை, அதாவது ஜோதிட ரீதியாக எந்த புண்ணியமும் செய்யாத பாவங்கள் செஞ்சவங்க தான் இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுக்காக மகாலட்சுமி சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட கூட மகாலட்சுமி கிட்ட கூட நம்மளோட பகவத்பாதர் அழகாக ஆர்குமெண்ட் பண்ணுவார். யாருக்கிட்ட கதை விடுற, உன்னோட கடைக்கண் பார்வை பட்டாலே பாவம்லாம் பொடி பொடியாக போயிடும், ஒரு நொடியில் புண்ணியத்தை கொண்டு வரக்கூடியது உன்னோட கடைக்கண் பார்வை அவங்க மேலே பட்டா போகிறோம், அதனால நீ இந்த கதையெல்லாம் சொல்லாத, நீ கண்ணெடுத்து பார்த்து தான் ஆகணும், உன் கடைக்கண் பார்வையாவது அவங்க மேலே செலுத்துன்னு சொல்லி அப்படி அந்த அம்மாவை மகாலட்சுமி தாயை புகழ்ந்து பாடின பாட்டு தான் கனகதாரா சோஸ்திரம். அங்கம் ஹரே
உலக பூஷணம் ஆசிரியந்தி பிருங்காங்க நேவ முகலாபரணம் தமாலம் அங்கித்ராதாயில அப்படின்னு வரும். அந்த பாட்டை அழகாக பாடி தங்க நெல்லியவே அந்த வீடு ஃபுல்லாக கொட்ட வச்சது. இன்னமும் அந்த வீடு இருக்குது. ஓகேவா? அப்படி ஒரு பாட்டு. இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கனாலும் எத்தனை நாள் சார் சொல்லணும்? 21 நாள் சொல்லணும். ரொம்ப கடுமையான கஷ்டம் 48 நாள் சொல்லணும். சாயந்தரம் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே சொல்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு விளக்கு பூஜை ரூம்லேயும் ஒரு விளக்கு வெளியே ஏற்றி வச்சுக்கிட்டு பூஜை ரூமில் ஏதோ ஒரு நெய்வேத்தியம் அம்பாளுக்கு கல்கண்டோ பாலோ ஏதோ ஒரு பிரசாதம் வச்சுக்கிட்டு டைரெக்டாக கீழே உட்காராம ஒரு விரிப்பு இல்லை முடியாதவங்களா இருந்தால் ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு கூட பூஜை ரூமுக்குள்ளே போக முடியல இருந்து சொல்லலாமா, தாராளமாக சொல்லலாம். உட்காந்துக்கிட்டு மகாலட்சுமி மனமுருகி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா செல்லத்துக்கு குறையே கிடையாது. வாரி கொடுப்பா அம்மா. அதுக்கு ஒரே ஆள் நான். எனக்கு 7 லட்ச ரூபா தேவைப்பட்டப்ப என் நண்பரோட அண்ணன் வந்து எனக்கு செக் கொடுத்தார். இந்த மந்திரத்தை 10 நாள் இந்த பூஜை பண்ணி அதுவும் கடனாக கொடுக்காம கைமாத்தா கொடுத்தாரு, வட்டி இல்லாத. இன்னும் கூட நான் அதில் இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியது. 2018-19 கொடுத்தாரு என்கிட்ட. இன்னும் கூட மிச்சம் இருக்குது அதில். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். வேற என்ன பண்ணலாம்? பெரியவா பக்தருக்கு ஒரு முருக பக்தர் வரார் பெரியவார்கிட்ட. பெரியவா, குடும்பம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்களுக்கே தெரியும் நான் பெரியவா முருகனை தான் வழிபாடு பண்றேன்னு, அதனால எப்படியாச்சும் எனக்கு ஒரு மந்திரம் சொன்னால் தேவையில்ல அப்படின்னதும், ஏன் முருக மந்திரம் எவ்வளவோ இருக்கு அது சொல்லாமல் என்னதும், அந்த மந்திரம்லாம் ஞானத்தை தானே போதிக்குது, எங்கள் வருமானத்தை போதிக்குது அப்படின்னதும், அப்படியா கந்தர் அனுபூதியில் வர 51வது பாட்டு எங்கே சொல்லு அப்படின்னதும் அவர் சொல்லுவார். என்ன பாட்டு அப்படின்னா, உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே அப்படின்னு வரும். அந்த கடைசியில் என்ன மட்டும் சொல்லு அப்படின்னா, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அப்போ வருவாய்னு ஒரு வார்த்தை வருது, அதுக்கு என்ன அர்த்தம்னா வருமானம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லாமா நீ வரணும்னு கேட்கும்போது ஏன் வருமானமாகவும் நீ ஏன் வான்னு கேட்கக்கூடாது முருகன்கிட்ட, அதையே சொல்லு அப்படின்வாங்க. அதே மாதிரி அவரு என்ன பண்ணுவார், அதே பாட்டை சொல்லுவார், நல்ல நிதி நிலைமையில நல்லா வந்துடுவார். அப்புறம் இன்னும் ஒரு அருமையான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, சிவபெருமான் கிட்ட திருஞான சம்பந்தர் காசு கேட்டு பாடின ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டை பாடி 1000 பொற்காசுகள் எடுக்க எடுக்க குறையாத பொற்காசுகள் திருவிழிமலை அப்படிங்கிற திருத்தலத்துல சிவபெருமான் பூதகணங்கள்கிட்ட கொடுத்து குடிமரத்தடியில வச்சு எடுக்க 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 குறையாத, எடுத்தா இப்போ 100 காசு எடுத்தா திரும்ப 100 காசு அதில் வந்துடும். அந்த மாதிரி எடுக்க எடுக்க குறையாத பொற்கிழியை வாங்கின ஒரு அருமையான பாட்டு இருக்கு. என்ன பாட்டுனா தமிழ் பாட்டு, ஒரு 8 பாட்டே என்பதான் இருக்கும். வாசி தீரவே காசு நல்குவீர்னு ஒரு பாட்டு. ரொம்ப அருமையான பாட்டு. சொன்னீங்கனாலே காசு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சகோதரிக்கு சொல்லி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் நாளைக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம், எப்படியாவது அதை மீட்டா போதுனாங்க. ஒரு 3 மாதம் படிச்சிருந்தாங்க போலக்கு. 3 மாதம் தொடர்ந்து படிக்கல, விட்டு விட்டு படிச்சிருக்காங்க. அதுக்கே இந்த நகையெல்லாம் அடிச்சிட்டாங்க, நல்ல வருமானம் கிடைச்சிது, நல்ல தொழில் போகுதுன்னு சொல்லுவாங்க. நான் எப்போவுமே எல்லார்ட்டையும் சொல்கிறது தான், இறை வழிபாட்டை பொறுத்தளவுக்கு எப்போவுமே ஒரே ஒரு விஷயந்தான், நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா உடனே நடக்கும். இதில் இன்னொன்று இருக்குது. வருமானத்துக்கு எளிமையான பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப எளிமையான பரிகாரம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் அதிகமாக செஞ்சது என்ன அப்படின்னா, தினமும் யாராவது ஒரு நபருக்கு அன்னதானம் போடுங்க. ஏதாவது ஒரு நபருக்கு அன்னதானம் போடுங்க. முருகன் வழிபாடு பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வேலுக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க. சிவன் வழிபாடு பண்ணுறவங்களா இருந்தால் பிரதோஷ காலத்திலேயோ இல்லை மற்ற காலத்திலேயோ சிவபெருமானுக்கு சுத்தமான பசும்பால் வாங்கி கொடுங்க. இதே நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுறதா இருந்தாலும் அதே தான், நீங்கள் பசும்பால் வாங்கி கொடுத்தா போதும். பசும்பால் வாங்கி கொடுத்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னா பொருளாதார சிக்கலை இறைவன் உடனே முடிச்சு வச்சுடுவார். இன்னும் அடுத்தடுத்த பகுதி, இன்னும் பார்ட் 2ல் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, குழந்தை பாக்கியத்துக்கு இன்னும் இதர பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, நமக்கு கடன் தீர அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பெரியவா கிட்ட நடந்த சம்பவமும் பெரியவா நேரடியாக சொன்ன எளிமையான பரிகாரத்தையும் சொல்கிறேன். எப்பவுமே பெரியவா வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, கண்ணை மூடி பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணிங்கன்னா, நீங்கள் யாருன்னு தெரியல, எனக்கு பெரியவாவை தெரியாது சொன்னா கூட பெரியவா உடனே கேட்டு அந்த பிரச்சனையை அடுத்த நொடியை தீர்த்து வைப்பாங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.